திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே நமக்கெல்லாம் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருபவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவநெறி செம்மல் ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்களுடைய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலே வணங்கி உண்மை விளக்கம் என்கிற பகுதிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க. சிவாயின் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தின் அற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கியப் பயனாம் பதிகுண்டை வாழ் செக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். கருணை பொடி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள், பிரியாத மனமும் மறுவினர்களகலாத ஞானமே வடிவாம், வளர்த்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், கைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூடி தலைக மாதோ. ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாக அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய ஞானாசான் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும், இந்த ஞான செய்தியினை செவிமடுக்க வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான வேள்வியினை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த கேள்விகள்ல
அ "ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏதுங்கிற பகுதி பார்த்துட்டுருக்கோம். இல்லையா? வினை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டுருக்கோம். அந்த வினைக்கு அ அடிப்படையாக அமைவது நமக்கு ஆணவம் தான் அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம். அப்ப இந்த வினை என்பது என்னன்னா, நன்றி மறப்பது. அதுதான் நம்ம வினைன்னு சொல்றோம். ஏன்னா, பெருமான் நமக்கு என்ன உபகாரம் செய்திருக்காங்கிற அந்த நன்றிய மறந்தது தான் நமக்கு வினையாகுது. அவன் செய்யற செயலுக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக, அவன் செய்யற செயல நான் செய்தேன்னு சொல்லிட்டு திரியிறோம். அதனால அதெல்லாம் நமக்கு வினையாக்கிறது. அதனால ஒரு பேனா கீழ விழுந்து எடுத்து குடுத்தா கூட, அந்த பேனாவுக்கு ஒரு நன்றி சொல்றோம். இல்லையா? அப்ப இந்த உடலை கொடுத்த பெருமானுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இப்படிப்பட்ட உடலை பெருமான் நமக்கு குடுத்துருக்கான். அந்த உடலை கொடுத்த பெருமானுக்கு நன்றி கூறுகிறோமா அப்படின்னா, உடல நம்ம அதெல்லாம் சொல்றதில்ல. அவன் கொடுத்த அந்த உடம்பை கொண்டு என்னென்னவோலாம் செய்றோம். இல்லையா? அதனால நன்றி யாருக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம இங்க முக்கியமா நெனைக்கணும். அப்ப அந்த நன்றி சொல்ல நன்றி அப்படின்னா, அது பெருமானுக்கு மட்டும் தான் உரித்தானது. அதனால இந்த சிவத்தை மறத்தல் பிழைன்னு சொல்றது. இல்லையா? அந்த பெருமான எந்த செயல்லயும் அந்த பெருமானை மறத்தல் நமக்கு அது பிழையாகிறது. ஏன்னா, அப்பர் சுவாமி சொல்றார், "மறந்து உய்வனோ" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பெருமானை மறந்தா நம்ம உய்ய முடியுமா? அப்படின்னா முடியாது. அதனால "மறப்பன்கொலோ" அப்படிங்கிறாரு. ஏன்னா, அவனத் தவிர கடவுள் இல்ல. இல்லையா? ஏன்னா, அவன் ஒருவன் தான் தாய் தந்தை இல்லாத அனாதி. இல்லையா? அந்த அவன் ஒருவன் தான் ஐந்தொழிலை இந்த உயிர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறான். அதனால நினைந்து இருக்கும்போது அருளால் ஆட்கொள்வான். அந்த பெருமானை நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது, அவன் அருளால் நம்மை ஆட்கொள்வான். பெருமான மறந்திருக்கும்போது, அவன் அப்பயும் அருள் செய்வான். எப்படி செய்வான்னா, மறைந்து அருள் செய்வான்றார். ஏன்னா, இந்த வினை கொள்கைங்கிறதே மறைத்தலில் தான் வினை கொள்கையே உள்ளது. ஏன்னா, இந்த மறைத்தல் தான் ஐந்தொழில்கள்ல அ எல்லா தொழிலும் மிகச் சிறப்புடையதாக இருந்தாலுமே கூட, இந்த மறைத்தல் என்பது இந்த உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக பெருமான் அ எடுத்துக்கொண்ட அ தொழில் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, அந்த பெருமான எப்போதாவது தான் நம்ம நினைக்கிறோம். இல்லையா? அந்த சிவாய நம என்னும் சொல்லும்போது நினைக்கிறோம். படுக்கும்போது சொல்றோம், எழும்போது சொல்றோம். அப்புறம் நடுவுலலாம் சொல்றோமான்னா, நம்ம வேலைய பார்க்க தான் சரியா இருக்கு. அதனால அந்த சைவம் என்பதே அந்த சிவத்தோடு சம்பந்தம் உடையது. அந்த சைவத்தில எந்த சமயத்திலயும் சொல்லப்படாத அந்த வினை கொள்கை மிக தெளிவாக சைவத்தில தான் சொல்றோம். அத கர்மம்னு சொல்றோம். கன்மம்னு சொல்றோம். செய்கைன்னு சொல்றோம். தலையெழுத்துன்னு சொல்றோம். ஏன்னா, அந்த நம்ம சொல்றோம் இல்லையா? "மதியால் விதியை வெல்லலாம்" அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா, மதியாலல்லாம் விதிய வெல்ல முடியாது. ஏனெனில், விதி வழிதான் மதியே செல்லும். விதி நமக்கு என்ன விதிச்சிருக்கோ, அதன் வழியில தான் நம்ம அறிவே போகும். இல்லையா? அந்த அறிவு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வச்சு, அவங்களுடைய விதி என்னங்கிறத நம்ம சொல்லிர்லாம். அதனால, அந்த மதியால் விதி வெல்லவே முடியாது. ஏனெனில், அந்த விதிவழி தான் இந்த மதியை செல்லும். ஆனா ஏன்னா, இந்த வினையை ஊட்டுகிறவன் ஒருவன் உள்ளான். அவன் நெனச்சான்னா, அந்த அவனால முடியும். இந்த விதியை மாற்றி அமைக்க அவனால முடியும். ஆனா, நம்ம அறிவால அது நடக்கவே நடக்காது. அதனால, நம்ம அறிவே அந்த வினை வழி தான் செல்லுங்கம்போது, பெருமான் நெனச்சான்னா அத மாத்தலாம். ஏன்னா, அது விதிக்கப்பட்டது. விதி என்பது விதிக்கப்பட்டது. ஆ அது அது ஊட்டப்படுவது. விதிக்கப்பட்டதால் அது விதி. ஊட்டப்படுவதால் அது ஊழ். அப்படின்னு சொல்றோம். அந்த விதியத்தான் நம்ம பிராரத்தம்ன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த வினை என்பது என்ன அப்படின்னா, நாம் விரும்பிச் செய்வது இல்லையா? அது வினைங்கிறது என்னதான்? நாம் விரும்பி செய்வது தான். அதனால அது விரும்பாமல் வராது. நம்ம விரும்பாம நமக்கு அந்த வினையினுடைய பயன் என்ன பண்ணாது? வராது. அப்ப அந்த விருப்பம் எப்படி இருக்கணும்னா, அது மேல் நோக்கிய விருப்பமாக இருக்கணும். ஏன்னா, மேல் நோக்கிய விருப்பம் என்றுமே நிலையானது. ஏன்னா, மேல் நோக்கிய விருப்பம்ங்கிறது, அது பெருமானை நோக்கியது. கீழ் நோக்கிய விருப்பம் என்பது
நிலை இல்லாதது. அது நிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று பற்றும். இல்லையா? ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா, உடனே அடுத்தது போகும். ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா, உடனே அடுத்தது போகும். அப்படின்னு ஆனா மேல் நோக்கி விருப்பம்ங்கிறது பெருமான் மட்டும் தான் அங்க. அதனால அந்த எது சரி, எது தவறு அப்படின்னா, ஒருவருக்கு சரின்னு படுறது மற்றவருக்கு தவறா இருக்கு. ஒருத்தருக்கு தவறா இருக்கிறது மற்றவருக்கு சரியா இருக்கு. இல்லையா? அதனால சரி, தவறு என்பதெல்லாம் யார் முடிவு பண்ணணும்னா, பெருமான் தான் முடிவு பண்ண முடியும். அதனால விரும்பியது கிடைத்தால் நமக்கு இன்பம். விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் நமக்கு துன்பம். இல்லையா? ஆனா விருப்பம் விரும்பிய மாரிலாம் நடக்காது. அந்த விருப்பம் மாறுபட்டு தான் நடக்கிறது. எது சரி, எது தவறு அப்டின்னா பல்வேறு இடங்களில் இது பற்றி நம்ம பேசுறோம். திருமுறைகள்ல, சித்தாந்தத்துல, திருக்குறள்ல இல்லையா? அதனால எல்லாம் பேசுறோம். அந்த கன்மம் அனாதியே உள்ளதுன்னு சொல்றோம். இல்லையா? அந்த வினையும் நமக்கு அனாதியே உள்ளது. அப்ப பக்குவம் வரும் காலத்துல தான் அந்த விதின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். எல்லாம் விதிப்படி நமக்கு நடக்குதுங்கிறதே, அந்த பக்குவம் அந்த காலத்துல தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்ல விதி இல்லம்பான். ஏதோ ஒண்ணு சொல்லுவான். இல்லையா? அதனால பக்குவம் வரும் காலத்தில் தான் புரியும். அப்பதான் ஆணவ மலம் ஒன்று உண்டு அப்படிங்கிறது தெரியும். இல்லையா? ஆமா. அப்ப ஆணவ மலம் தடம் தானே! அது இயங்காது. அப்ப ஆணவ மலத்த இந்த உயிர்கள்ட்ட சேர்த்தவர் யாருன்னா, கடவுள் சேர்த்தாரா? அப்டின்னா, இல்ல. யாரும் சேர்க்கல. இல்லையா? வினை அந்த ஆணவம் இந்த உயிர் என்னைக்கு உள்ளதோ, அன்னைக்கே உள்ளதுன்னு பார்த்துட்டோம். இல்லையா? அதனால வினை செய்வதற்கு அந்த விருப்பமே காரணமாக இருக்கிறதுங்கிறார். இல்லையா? வினை அனாதி மலத்தை பற்றியது. அது உயிரினுடைய குற்றம்ங்கிறார். அந்த வினை என்பதே அந்த ஆணவத்தை பற்றியது தான் இந்த உயிருடைய குற்றமா இருக்கிறது. இல்லையா? அப்ப அந்த அனாதி மலத்திலிருந்து நீங்கியது இறைவன் மட்டும் தான். அனாதி மலத்தால பற்றப்படாதவன் பெருமான் மட்டும் தான். அதனால இந்த மலத்தின் நீங்குதல் இல்லையா? அது பெருமானுக்கு அது அனாதியே படல. அதனால அவன் நீங்க வேண்டியதில்ல. அப்ப அந்த மலத்திலிருந்து நீங்க வேண்டியது இந்த உயிர் தான். இல்லையா? அதனால இந்த பற்றுதல், அந்த ஆணவ மலத்தை பற்றுதல் நமக்கு குற்றம். அந்த ஆணவ மலத்திலிருந்து நம்ம நீங்குதல் நமக்கு குணம். இல்லையா? அதனால அந்த அனாதியே அந்த ஆணவத்தை பற்றியது தான் அந்த உயிரினுடைய குற்றம். அதுவே நம்ம கன்மத்திற்கு மூல கன்மமாக அமைகிறது. இல்லையா? வினை அதுதான் ஆணவத்தை பற்றியதே நமக்கு முதல் வினையாக அமைகிறது. அப்ப அந்த வினை எதன் வழியாக செய்யலாம்? எப்படியெல்லாம் அந்த வினைய நம்ம செய்றோம் அப்படின்னா, முதல்ல மனத்தால் செய்வது. இல்லையா? அப்ப கண், காது, மூக்கு, வாய், தோல் இதெல்லாம் கருவி. இல்லையா? அந்த கருவி மூலியமா அந்த மனம் தான் விருப்பத்தை பற்றுவதே எது அப்படின்னா, அந்த மனம் தான் பற்றும் முதல்ல. அப்ப மனம் ஒழுங்காக இருந்தாலே நமக்கு வினை இல்ல. விருப்பத்தை செலுத்த இறைவன் தந்த கருவி தான் மனம். அப்ப அந்த மனம் மூலமாக தான் அந்த இச்சையை செலுத்துகிறோம். ஒரு பொருள் மேல நம்ம இச்சைய வைக்கிறோம். அப்ப அந்த உயிரினுடைய விருப்பம் அது நல்லா அமர்ந்துள்ள இடமே அந்த மனம் தான். இல்லையா? அறிவு அமைந்துள்ள இடம் புத்தி. ஆ செயல் அமைந்துள்ள இடம் அகங்காரம். சித்தம் என்பது மனசாட்சி. நுட்பமான கருவி மனம் என்பது. இல்லையா? அந்த வினை என்று உண்டு அப்படின்னு ஒண்ணு தனியா அத பிரிச்சு சொல்றவரே உமாபதி தான். இல்லையா? அதனால தான் அவர் நல்லா சொல்றாரு. தொழில் செய்யும். அப்ப இந்த குணம் அப்படிங்கிறது இந்த உயிர் இயல்பு. குற்றம் என்பது அது செயற்கை. இல்லையா? அதனால அ சு சுயநலத்தோடு செய்வது யாவும் குற்றம். தன்னலப்பற்றுடன் செய்வதெல்லாம் குற்றம். இல்லையா? அப்படி தனக்காக செயல் செய்யாதவன் யாருன்னா, யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே நமக்காக தான் செயல் செய்றோம். அதனால தான் எல்லாரும் இந்த வினையினால துன்பப்படுறோம். அப்ப தனக்கென ஒரு செயல் இல்லாதவன் யார் அப்படின்னா, கடவுள் மட்டும் தான். பெருமான் மட்டும் தான். அவன் இல்லையா? ஆ அ எல்லாத்தையும் நமக்கு இலவசமா குடுத்துருக்கான். அந்த உலகத்துல நெருப்பு, நீரு, நிலம். நாம தான் அதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கோம். காசாக்குறோம். இல்லையா? அது எல்லாம் பெருமான் நமக்கு எப்படி குடுத்துருக்கான்? எல்லாம் கொடையாக தான் கொடுத்துள்ளான். இல்லையா? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்பது குறள். அதனால குணம் கூடுதலா இருக்கணும். சுயநலம் கூடுதலா ஆராய்ந்தா
அப்ப அதான் குணம் நாடி, குற்றமும் நாடி. அப்ப 2யும் ஆராயணும். எது குணம்? எது குற்றம்? அப்படின்னு அவற்றுள் மிகை நாடி. இல்லையா? அப்ப அதுல எது அதிகமா இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு பார்த்து அத சரி செய்யணும். இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. அப்ப மற்றவர்கள் இல்லையா? எக்கேடு கெட்டா நமக்கென்ன? அப்படின்னு இருக்கக்கூடாது. அததான் இங்க சொல்றார். சுயநலம் இல்லாம இருக்கணுங்க. அப்ப ஆணவம், பற்று நமக்கு உள்ளது. ஒரு பொருள் மேல பற்று வருது அப்படின்னாவே, நமக்கு ஆணவம் இருக்குங்கிறது தானே அர்த்தம். அதனால அது எதுக்காக அப்படி பற்று வருதுன்னா, அனுபவப்படுவதற்காக. ஏன்னா, இந்த ஆணவம் அந்த அறிவை சிறுமைப்படுத்தி, இந்த உலக பொருள்கள் மேல தான் இச்சை ஏற்படுத்தும். ஏன்னா, இந்த உலக பொருள்கள் மேல நமக்கு இச்சை ஏற்படும்போதே, நம்மளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நாமளே என்ன பண்ண வேண்டியது தான், பார்த்துக்க வேண்டியது தான். அதனால ஆணவம் பற்று நமக்கு உள்ளது. அதனால அதன் கா அத அதனால தான் நமக்கு பொருள்கள் நம்ம அறிவு சிறுமைப்படுத்துகிறது இந்த ஆணவம். பொருள்கள் இழிவான பொருள்கள் மேல இச்சைய தூண்டி நம்மை சிறுமைப்படுத்துகிறது. அதனால இந்த வினை கொள்கையில வினையை செய்பவன் அந்த ஆன்மா, அந்த வினை பயனை கொடுப்பவன் சிவன், வினையின் பயனை பெற முயற்சி செய்ய வேண்டியலின் ஆன்மா. செய்ய வேண்டியவன் ஆன்மா தான். அப்ப வினை செய்பவன் ஆன்மா, அந்த வினை பயனுக்கு உட்பவன் சிவன்னா, அந்த வினையின் பயனை முயற்சி செய்ய வேண்டியவன் யாருன்னா ஆன்மா தான். அப்ப வினை பயனை தரப்போகிறான். அப்ப வினை செய்வது முன்முயற்சி. இல்லையா? வினை முன்னயே செஞ்சுட்டோம். இல்லையா? அது பா நல்வினை, தீவினையாக செஞ்சுட்டோம். போன பிறவியிலேயே முன்னயே செஞ்சு வச்சிருக்கோம். எத்தனையோ பிறவியில செஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் அத அத முன்முயற்சின்னு சொல்றோம். அத வினைய முன்முயற்சி. அப்ப அந்த முன்முயற்சியினால செய்த வினையினுடைய பயனை தான் நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது பின்முயற்சி. இல்லையா? அந்த வினை பயன்லேருந்து நம்ம விடுபட உழைக்கணும். ஏன்னா, அந்த வினை பயன் வந்து நம்மள தாக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உழைக்கணும்னு சொல்றார். அது பின்முயற்சி. உழைக்கிறது. இல்லையா? அதனால அந்த தேவாரத்த படுத்துக்கொண்டே இருந்தால் அந்த வினை நீங்குமா? நீங்கவே நீங்காது. அந்த தேவாரத்த படிச்சுட்டு, அந்த தேவாரத்துல என்ன சொல்றாங்களோ, அதன்படி கடைப்பிடித்தால் தான் வினை நீங்கும். அந்த முயற்சி இருந்தா தான் வினை நீங்கும். வெறுமனே தேவாரத்த படிக்கிறதுனால எதுவுமே ஆயிடாது. ஞானசம்பந்த பெருமான் என்ன உபதேசம் செய்கிறார் அந்த பதிகத்துல? அப்பர் சாமி என்ன உபதேசம் செய்றார்? நம்பி பெருமான் என்ன உபதேசம் செய்றார்? மணிவாசக பெருமான் என்ன உபதேசம் செய்கிறார்? அப்படின்னு அந்த தேவாரத்துல என்ன சொல்றாங்களோ அத கடைபிடிக்கணும். அதுதான் முயற்சி, பின்முயற்சி. அதன்படி கடைபிடித்தால் நமக்கு வினை நீங்கும். ஏன்னா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. இல்லையா? அப்ப அததான் சொல்றார். "முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும்" அப்படின்னு சொல்றார். அப்ப முயற்சி என்பது நமக்கு பெருவினை. அதுல திருவினைங்கிறது நம்மளுடைய அருவினை. இல்லையா? அது அடுவினைன்னு சொல்றோம். அப்ப அந்த முயற்சியின்மை இல்லையா? அந்த முயற்சியின்மைங்கிறது ஆணவ மலம். இல்லையா? அந்த அ அவி முய முயற்சி செய்யணும். இந்த வினையிலிருந்து வெளிய வரதுக்கு நம்ம முயற்சிய செய்யணும். அப்படி அந்த முயற்சி இல்ல அப்படின்னா, அது நமக்கு எதை புகுத்தி விடும்னா, இன்மையை புகுத்தி விடும்னு சொல்றார். துன்பத்த நமக்கு குடுத்துரும். அதான் ஆணவ மலம். இல்லையா? ஆமா. அப்ப அந்த திருமுறைகள் எல்லாம் நமக்கு சிறு விளக்கு. அதைக் கொண்டு முயன்று நாம் அந்த வினையிலிருந்து வெளிய வரணும். இல்லையா? அப்ப கொடிய நோய் திருமுறை படித்தால் கொடிய நோய் கூட அந்த திருமுறைகளை படித்து அதன்படி நாம் ஒழுகுனா, நமக்கு அது சரியாகுது. இல்லையா? திருமுறை படனம் நமக்கு நல்வழியை காட்டும். இல்லையா? ஆனா நாம அதெல்லாம் ஒரு பேருக்கு தான் படிக்கிறோம். முழுமையாக நாம் நம்புவது இல்லை. இல்லையா? அதனால மாணிக்கவாசக பெருமான் அந்த தில்லையில அந்த மன்னனுடைய பிள்ளையை பேச வைத்தல். பேசம்போது, "பூசுவதும் வெந்நீரு பூண்பதும் பொங்கரமும் பேசுவதும் திருவாயால்" இந்த பதிகத்தை பாடி அந்த ஊமை பெண்ண பேச வைக்கிறார். இல்லையா? அவரு அந்த பதிகத்தை பாடினால், அந்த அந்த குழந்தை அந்த முயற்சிய செய்யும்போது இல்லையா? அப்ப இந்த மா அந்த பதிகத்தோட சேர்ந்து அந்த முயற்சியும் இருக்கணும். அததான் சொல்றார். அதனால அந்த முயற்சி செய்யும்போது, பெருமான் நமக்கு உதவி செய்றான். அப்ப உதவி செய்யும்போது நாம ஒத்துழைக்கணும். இல்லையா? நாம அதெல்லாம்
பெருமான் எவ்வளவோ நமக்கு உபகாரங்களை செய்தா கூட, நாம அவனுக்கு ஒத்துழைப்பதில்லை. இந்த வினையை நீக்கிறதுக்கு அவன் எவ்வளவோ பாடுபடுறான். ஆனால் நம்ம என்ன பண்றதில்ல, அவனுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பதில்லை. அதனால ஆணவ மலத்தை பற்றிக்கொண்டு நாம் செய்யற செயலெல்லாம் நமக்கு வினையாகிறது. இல்லையா? அதனால தான் இருள் சேர் இருவினையும் இல்லையா? இருள் சேர் அப்படின்னா இருளை பற்றிக்கொண்டு நாம் செய்கின்ற இருவினைன்னு சொல்றார் திருவள்ளுவர். இல்லையா? அப்ப இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். அந்த சேராதவன் அவன் மட்டும் தான். ஆனா நாம இருள் சேரக்கூடியவர்கள். அந்த ஆணவ மலத்தை சேர்தல்னா பற்றிக் கொள்ளுதல். ஆனா இருளை பற்றிக்கொண்டு இருவினையும் செய்கிறோம். நல்வினையும் தீவினையும் செய்கிறோம். அப்ப அந்த ஆணவ மலத்தை பற்றிக்கொண்டு நாம் செய்கின்ற செயலெல்லாம் நல்வினையும் தீவினையாகிறது. இல்லையா? அதனால ஆணவ மலத்தை பற்றிக்கொண்டு நாம நல்லதே செய்தா கூட அந்த செயலெல்லாம் அந்த நல்வினையும் தீவினையாகிறது. ஏன்னா, அங்க நான், எனது அப்படிங்கிற உணர்வோட நம்ம செய்யும்போது, அந்த நல்வினையும் அங்கு நமக்கு தீவினையை பயப்பதாக தான் இருக்கிறது. இல்லையா? அதுவும் நான்ற எண்ணம் கூட ஒரு காலத்துல போயிடும். இல்லையா? அப்ப என்ன சொல்வா? ஏன்னா வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே அ நமக்கு பிடிச்சது யாரு அப்படின்னா, நம்மளா தான் இருப்போம். தான் சொல்றாரு. "எண்ணில் யாரும் எனக்கு இனியாரில்லை" அப்படின்னு சொல்றாரு அப்பர் சுவாமி பதிகத்துல. "எண்ணில் என்னை விட யாரும் எனக்கு பிடிச்சவங்க யாரும் இல்ல" அப்படிம்பா இருப்போம் ஒரு காலத்துல. அப்புறம் அந்த நான்கிற நெனப்பு கூட ஒரு காலத்துல நமக்கு போயிடும். ஆனா, அதுக்கப்புறம் ஒரு மரியாதைன்னா, "என் மகனுக்கு குடு, என் பேரனுக்கு கொடு" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எனதுங்கிற எண்ணம் அது. ஏன்னா, நான் ஒரு 10வது வரைக்கும் படிச்சேன். என் பையன் ஒரு டிகிரியாவது முடிக்க வேண்டாமா? அவன் படிக்கட்டும் அப்படின்னு நெனைப்போம். இல்லையா? அதுதான் சொல்றார். 2 பற்றிலும் நான்கிற பற்றா இருந்தாலும் சரி, எனதுங்கிற பற்றா இருந்தாலும் சரி, 2 பற்றிலும் சுயநலம் அதிகமாகக் கொண்டு, யார் எக்கேடு கெட்டாலும் சரி எனச் செய்வது செருக்கு. அதான் ஆணவமலம். அப்ப யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு குறள் சொல்லுது. இல்லையா? அப்ப யான் எனது என்பதை அறுக்கணும். இல்லையா? அதான் ஆணவ மலம் அந்த ஆணவ மல பற்றை விட வேண்டும். அப்படி இந்த ஆணவ மல பற்றை விட வேண்டும்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதையும் குறளே சொல்லுது. "பற்றுக பற்றற்றான் பற்றினை" அப்படிங்கிறார். "அப்பற்றை பற்றுக பற்று விடற்குங்கிறார்." ஏன்னா, இந்த உயிர் ஒரு கொடி போல எதையாவது பற்றி தான் இருக்கும். இதுக்குன்னு எந்த அறிவும் கிடையாது. எந்த எதை பற்றுகிறதோ, அதுவே இவனுடைய அறிவாக இருக்கிறது. உலகத்த பற்றினா, அந்த உலக அறிவே இவனுடைய அறிவாக இருக்கிறது. இறைவனை பற்றினா, அந்த இறைவன் அறிவே இவனுடைய அறிவாக இருக்கிறது. அப்ப இந்த உலகப்பற்று ஆணவத்தினால் ஏற்படுவது, இறைப்பற்று திருவருளால் ஏற்படுவது. அப்ப இந்த பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு சொல்றாரு இல்லையா? அப்பற்றை அப்படிங்கிறது அது மறைத்தல். இல்லையா? அப்ப திருவருளை பற்ற வேண்டும் என்றால் எப்படி பற்றுவது? அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? அப்ப எப்படி பற்றுவது அப்படின்னா, திருமுறை வாயிலாக பற்றுவது. திருமுறைகள் வழியில ஏன்னா, அந்த திருமுறைகள்ல இருக்கக்கூடிய அந்த வரிகள்ல பெருமான பார்க்கணும். ஏதோ அப்படி ஏதோ படிக்கணும் அப்படின்னு படிக்கிறது இல்ல. அந்த திருமுறைகள் வழியா அந்த பெருமானை பற்றுவது. இல்லையா? அப்புறம் 5 எழுத்து வகையால் பெருமானை பற்றுவது. 5 எழுத்து சொன்னா கூட அந்த 5 எழுத்துக்கு என்ன பொருள்? அப்படின்னு அந்த 5 எழுத்தினுடைய பொருளை உணர்ந்து, அந்த 5 எழுத்து மந்திரத்த நம்ம சொல்லணும். இல்லையா? அப்ப இதெல்லாம் எங்க செய்யறது? அப்படின்னா, கோயில்ல போய் நம்ம செய்றோம். இல்லையா? அந்த பெருமானை தரிசனம் பண்றது, திருமுறைகளை பாடுவது, 5 எழுத்தை எண்ணுவது அப்படின்னு முதல்ல கோயில்ல போய் நம்ம செய்வோம். இல்லையா? அப்ப கோயில் என்ன? கோயிலுங்கிறது என்ன அப்படின்னா, பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம். அது தலைவன் உள்ள இடம். இல்லையா? அது முதல்ல நமக்கு அந்த உணர்வு வரணும். நமக்கு அவன் தலைவன்ங்கிற உணர்வு முதல்ல நமக்கு நாம அவனுக்கு அடிமைங்கிற உணர்வும் நமக்கு வரணும். அதுக்கு தான் ராஜகோபுரம் மிகப் பெரியதாக வைத்திருப்பது எதுன்னா, அது அவனுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்காக தான். அவன் எவ்வளோ பெரியவன், நீ எவ்வளோ சிறியவன் காட்டுறதுக்காக தான் அந்த கோபுரத்த அவ்வளோ பெருசு வச்சிருக்காங்க ராஜகோபுரத்த. அதனால அந்த ராஜகோபுரத்திலே நிலமிசை வீழ்ந்து வணங்கி அப்புறம் தான் நம்ம உள்ளார போறோம். அதுதான் நம்ம சைவ மரபு. ஞானசம்பந்தர்லேருந்து, அப்பர் சுவாமியிலேருந்து, நம்பி பெருமான்லேருந்து எல்லாம் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டுறாங்க. அதனால அந்த பெருமான்
அ அவனுக்கு நெறைய ஒரு கோயில்னா நெறைய கோயில் இருக்கு. இல்லையா? நெறைய. அப்ப இதெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்றோம். அதனால பாடல் கிடைக்கப்பட்ட தலங்கள் எல்லாம் பாடல் பெற்ற தலம்னு சொல்றோம். ஆனா பாடல் கிடைக்கப்படாத தலங்களும் இருக்கு. இல்லையா? அப்ப கோயிலுக்கு செல்வது என்பது என்னன்னா, நன்றி தெரிவிப்பது தான். அந்த நன்றி இல்லாததுனால தான் நமக்கு வினை வருது. அங்க போயும் அவன் குடுத்த அந்த உடம்புக்கு ஒரு நன்றி சொல்லாம, இந்த பிறவியை போக்கிக் கொள்வதற்கு உடம்பு குடுத்தானே நன்றிய சொல்லாம, வினையை பெருக்கிக் கொண்டு அங்க போய் அத குடு, இத குடுன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இல்லையா? அதுதான் நமக்கு வினையாகுது. இல்லையா? அப்ப அங்க போய் அவனை வணங்குதலும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்த புலன்களை அவனிடம் ஒப்படைத்து, அவனை வணங்குதல். அது முக்கரண வணக்கத்தை அந்த பெருமானுக்கு மனம், மொழி, மெய்களால செய்யணும். இல்லையா? மனம், மொழி, மெய் 3ம் அங்கு ஒன்றுபட்டு இருக்கணும். இல்லையா? அப்ப அந்த இறைவன் காட்டிய வழியில் செல்வது தான் வழிபாடு. நமக்கு தோன்ற மாரியெல்லாம் செஞ்சுட்டு, நமக்கு தோன்றதெல்லாம் செய்யறதில்ல. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நமக்கு என்ன பிடிக்குமோ அத செய்யறதில்ல அன்பு. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அத செய்யறது தான் அன்பு. நம்ம எல்லாம் வெறும் வாய் தான் பேசுவோம். ஆனா எதுவுமே நம்மளால பெருமானுக்கு செய்ய முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு இன்னும் நமக்கெல்லாம் அந்த பக்குவம் வரல. செய்தா கூட அத நான் செய்கிறேன்ற எண்ணத்துல தான் ஏன்னா முதல் படியே நமக்கு சரியா தான் சொல்றாரு. அப்ப நம்ம தினந்தோறும் அந்த சரிகைன்னா, தினந்தோறும் அந்த கோயில கூட்டுறது, பெருக்கறது, விளக்கு ஏற்றுவது, எரிந்த விளக்குகளை ஏற்றி எடுத்து போடுவது, நந்தவனத்தில் பூ பறிப்பது, சாமிக்கு பூ கட்டி கொடுப்பது, அவனுடைய ஆடைகளை துவைப்பது, இப்படின்னு எவ்வளவோ பணிகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்றோமான்னா, ஏன்னா நமக்கு இன்னைக்கு எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஓட தான் நமக்கு தெரியுது. அதனால வழிபாடுனா, போய் அவன வேடிக்கை பார்த்துட்டு வர்றது வழிபாடு இல்ல. உணர்வே இல்லாம திருமுறைகள படிக்கிறது வழிபாடு கிடையாது. அதனால அந்த இறைவன் காட்டிய வழியில் செல்வது தான் வழிபடுதல். அதுதான் வழிபாடு. இப்படி செய்யாததுனால தான் நமக்கு வினை ஏறிக்கொண்டே செல்கிறது. இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல அறிவற்ற பொருளுக்கும் அவன் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அறிவற்றது தான். ஆனாலும் அதுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஆனா, பற்றுகின்ற இந்த உயிரினுடைய அறிவை மறைப்பது இந்த ஆணவம். அப்படி அது மறைப்பதனால, நான் நினைப்பதே சரி, நான் செய்வதே சரி, நான் சொல்வதே சரி என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. இல்லையா? அதனால நாம் பெற்றது இறைவன் தந்தது. அப்படின்ற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். நம்ம என்னென்னலாம் பெற்றிருக்கிறோமோ, அதெல்லாம் இறைவன் தந்தது. நாம பெறாததெல்லாம் அவன் மறைத்தது. அதுதான் வினை. இல்லையா? அதனால அந்த உ அ இப்ப யாரையும் நம்ம குறைத்து மதிக்கக்கூடாது. ஏன்னா, அது எல்லாம் அவனுடைய தன்மையால பிறருக்கு கிடைத்தது. அதனால எல்லாத்தினுடைய அறிவிலயும் அந்த பெருமான் இருக்கான். அதனால தன்னைத்தானே மதித்தல். அதுதான் வினைக்கு அடித்தளமாக அமைகிறது. தன்னை ரொம்ப பெருசா நெனச்சுட்டு, தான் ரொம்ப அறிவாளி. அதனால நாம நெனைக்கிறது தான் சரி. நாம செய்றது தான் சரி. நம்ம சொல்வது தான் சரி அப்படின்னு நாம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மள விட மிகச் சிறந்தவர்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இல்லையா? அதனால இதை முதல்ல சரி செய்யணும். அப்பத்தான் நமக்கு வினை வராது. இப்ப எல்லாரும் அந்த பெருமான எல்லாருடைய அறிவிலும் இருக்கான். அப்ப மற்றவர்களை பார்க்கும்போது அது பெருமானை பார்க்கிறோம்ல, அப்ப அந்த அறிவுல இருக்க பெருமானே பிறர பார்க்கும்போது நமக்கு பார்க்க தெரியணும். இல்லையா? அப்ப அந்த ஆணவ மலம்ங்கிறது நமக்கு குணமா, குற்றமான்னு சிவஞான முனிவர் சொல்றார். அப்படி சொல்லும்போது, அதுக்கு ஒரு உவமை சொல்றார். தண்ணீருடைய குணம் குளிர்ச்சி. அந்த நீர் வெந்நீரானால் தன்மை மாறும். இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? நெருப்பு சேர்த்ததுனால அந்த தண்ணீர் வெந்நீரானது. அந்த நெருப்பு தான் நமக்கு ஆணவம். அப்ப இந்த உயிரின் தன்மை என்ன அப்டின்னா, அது குளிர்ச்சி தான், இரக்கம் தான், அருள் தான். ஆனா, இந்த ஆணவ மலம் சேர்ந்ததுனால, இந்த உயிர் எப்படி இருக்கு? சுயநலமாக இருக்கிறது. இரக்கம் இல்லாமல் இருக்கிறது. பிற உயிர்கள்ட்ட அருள் இல்லாம இருக்கு. ஆனா, அதுவே நமக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கோம்? பிற உயிர்கள நம்ம எப்படி நெனைக்கிறோம்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப நம்மகிட்ட அந்த ஆணவ மலத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நாம அதை கண்டு அதை நீக்கிக் கொள்ள நமக்கு அறிவு வேணும். இல்லையா? அதனால
அவரவர்களுடைய தலைவிதிப்படி அவரவர்களுக்கு நடக்கிறது. இல்லையா? தலை எழுத்துன்னு சொல்றோம். அந்த தலை எழுத்து தான் பிராரத்தம். அதுதான் விதி. விதிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். தலையெழுத்து அப்படின்னா, தலையில எல்லாம் எதுவும் எழுதி வைக்கல. தலையாய ஒருவனால் எழுதப்பட்ட எழுத்து. அதுதான் தலையாய ஒருவனால் விதிக்கப்பட்டதால் அது விதி. தலையாய ஒருவனால் எழுதப்பட்டதனால் அதை தலை எழுத்து. இல்லையா? அதனால இந்த ஊழ் அப்படிங்கிறது பெருமானால் ஊட்டப்படுவது. அது யாராலயும் தடுக்க முடியாது. இந்த பிராரத்த வினைங்கிறத அத அனுபவிச்சே தான் தீரணும். வேற வழியே இல்ல. இல்லையா? அது சிவபெருமான் நினைத்தால் அதை வாங்குவார். இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு அடியார்கள் வீட்டுக்கும் அவரு அந்த பலி ஏற்கிறதே எதுக்கு அப்டின்னா, பெருமான் வினையை வாங்குவதற்காக தான். இல்லையா? அப்ப அந்த பெருமான் அப்படி நமக்கு பல அந்த வினை எது வினை, எப்படி வினை ஏறுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு சொல்றான். ஆனாலும் நம்மளால மாத்திக்கவே முடியல. ஏன்னா, அது தலையா இறைவனால் எழுதப்பட்ட தலைவிதி. அது தலையில் எழுதியது. இல்லையா? அது நன்மை, தீமை அப்படி செய்றோம். நன்மையாகவும், நல்வினையாகவும், தீவினையாகவும் செய்றோம். அந்த வினை பாவமாகவும், புண்ணியமாகவும் சென்று பதிவாகி நமக்கு இன்பமாகவும், துன்பமாகவும் அந்த பயனை பெருமான் மீண்டும் ஊட்டுகிறான். இல்லையா? அதனால நம்ம நல்லதே செய்றோம் அப்படின்னா, இன்பம் மட்டும் எடுத்துக்கொள். இன்பம் மட்டும் வரும். தீமையே செய்றோம் அப்படின்னா துன்பமா வரும். இத போய் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான்னா, நம்ம இன்பத்த மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். இல்லையா? அதனால பெருமானே இதை முன்னின்று அந்த ஊட்டுகிறான். அதனால இந்த உடலை பெருமான் நமக்கு வினையை கழிக்க தான் கொடுத்திருக்கான். அதனால இங்க திருக்குறளையும் சொல்றாரு. "வகுத்தான் வகுத்தவை எல்லால் கோடி தொகுத்தல்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப வகுத்தான்னு சொல்றாரு பெருமான். இல்லையா? ஓர் உயிர் செய்த வினையின் அந்த பயன வேறு உயிருக்கு செல்லாமல் அந்த உயிருக்கே வகுத்தளிக்கிறான். அதனால அவன் பேர் வகுத்தான் பரிமேலழகர் சொல்றார். இல்லையா? அவரவர்கள் செய்த வினை அவரவருக்கே. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது இந்த உலகத்துல. கடவுள் மட்டும் தான் காப்பாத்த முடியும். காட் ஒன்லி சேவ்ஸ். ஏன்னா, யா நம்ம நெனைக்கிறோம். நாம அவங்கள காப்பாத்துறோம். நாம இவங்கள காப்பாத்துறோம் அப்படின்னு நாம வேணா நெனச்சுக்கலாம். ஆனா, யாராலயும் யாரையும் காப்பாத்த முடியாது. நல்ல தகப்பனுக்கு மோசமான பிள்ளை பிறக்குது. மோசமான தந்தைக்கு நல்ல மகன் பிறக்கிறான். அதனால நாமாக அந்த வினையை பெருக்கி வகுத்துக் கொள்வது. அதுதான் நாம் ஆகாமியம்னு சொல்றோம். அந்த வினைய. இல்லையா? நாமாகவே வினையை பெருக்கி வருவித்துக் கொள்ற வினைக்கு ஆகாமியன்னு பேரு. என்றால் ஆன்மா, காமியம் என்றால் விருப்பம். இல்லையா? ஆன்மா விரும்பிச் செய்யக்கூடிய வினைய நம்ம ஆகாமிய வினைன்னு சொல்றோம். இப்ப இந்த உடல பெருமான் நமக்கு இந்த பிராரத்த வினைய கழிக்கிறதுக்காக கொஞ்சம் வினைய குடுத்து அனுப்பிச்சிருக்கான். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? பொருள்கள் மேல எல்லாம் பெருமான் கொடுத்தது அப்படின்னு அத அனுபவிக்காம, அதுல நமக்கு விருப்பமும் வெ வெ விருப்பமும், வெறுப்பும் ஏற்படுகிறது. அதனால அப்படி ஏற்படுவதனால அது என்னன்னு சொல்றாரு, ஆகாமியம் அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இந்த மாரி பல பிறவிகள்லயும் நம்ம ஆகாமி வினை செய்து கொண்டே இருப்போம். அவன் அதையெல்லாம் ஒரு குவியலாக வைத்திருப்பான். அதான் சஞ்சிதம்னு சொல்றான் அப்படிப்பட்ட வினைய. அதான் என்றால் நன்றாக அப்படின்னு அர்த்தம். அப்ப நன்றாக குவித்து வைத்தல். இல்லையா? நல்ல ஒவ்வொரு பிறவியும் நம்ம செய்து வைத்திருக்க அத்தனை வினையும் சம்பந்தின்னு சொல்றோமா இல்லையா? நல்ல உறவுன்னு அர்த்தம் சம்பந்தின்னா. அத சம்மந்தின்றோம் இப்ப. அதனால சம்பந்தர், சம்மந்தர்ங்கிறோம். கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்றோம். என்னன்னு இப்ப தெரியாம, பொருள் தெரியாம. அதனால சம் சஞ்சிதம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நன்றாக குவித்து வைத்தல். அப்ப குவியல் சஞ்சிதம்ங்கிறது. அப்புறம் பெருமான் அப்படி பல பிறவியில நாம குவித்து வைத்த வினைய அப்படியே நமக்கு குடுத்துறல. இந்த பிறவிக்கு வரப்ப. ஏன்னா தாங்க மாட்டோம். அதனால என்ன வினை குடுத்தா நம்ம திருந்துவோன்னு பார்த்து பெருமான் அந்த சஞ்சிதத்திலிருந்து கொஞ்சம் வினை எடுத்து குடுக்குறான். அந்த வினைக்கு பிராரத்தம்னு பேரு. பிராரத்தம் அப்படின்னா, அத ஊழ்ன்னு சொல்றோம். விதின்னு சொல்றோம். அது சஞ்சிதத்திலிருந்து வருவது.
ஆகாமியத்திலிருந்து வருவது. அதனால தான் அதுக்கு பிராரத்தம் அப்படின்னு பேரு. இது நன்றாக பெறப்பட்டது. இப்ப இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிறதுக்காக பெற்றுக்கொண்டு வந்தது இந்த வினை. இல்லையா? அந்த ஆகாமி வினை விதை போல, நாம இங்க செய்யற அத்தனை நன்மை, தீமையும் விதை போடுவது போல. அப்புறம் அந்த விதை என்னாகும்? மரம் போல வளரும். பிராரத்தம் பயன அப்படியே குடுக்கும். பழம் போல நமக்கு பயன குடுக்கும். அதனால ஆகாமியம் என்பது விதை போல, சஞ்சிதம் என்பது மரம் போல, பிராரத்தம் என்பது பழம் போல. அந்த ஆகாமியத்தை ஏறும் வினைன்னு சொல்றோம். சஞ்சிதத்தை பழவினை அல்லது தொல்வினை, எஞ்சிய வினை இப்படிலாம் சொல்றோம். வினை, ஊழ்வினை, நுகர்வினைன்னு அப்படியெல்லாம் நம்ம வெவ்வேறு மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம சொல்றோம். இல்லையா? அப்ப தம்பி இத செய்யாத அப்படின்னா, அவன் செய்யாம இருக்கவே மாட்டான். அவன் அனுபவித்தா தான் அந்த வினை என்னாகும்? அனுபவிக்காமல் அந்த வினை தீரவே தீராது. அதனால தான் நம்மள பெருமான் இங்க போட்டிருக்கான். இந்த ஜெயில்ல. இந்த உடம்புங்கிறது ஜெயிலு. நமக்குங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு ஆஸ்பத்திரிங்கிறதே புரிய மாட்டேங்குது. இல்லையா? அதனால பெருமான் நமக்கு இங்க போட்டிருக்கான். இந்த உலகத்துல நம்ம திருந்தி வருவதற்காக அந்த ஜெயில்ல போட்டிருக்கான். ஆனா, இந்த ஜெயிலுக்கு வந்தும் நம்ம குற்றம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். திருந்தின பாடு இல்ல. அதனால அந்த சட்டம்லாம் இங்க மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. இங்க உலகத்துல இருக்க சட்டமெல்லாம். இல்லையா? அதனால இந்த சட்டத்துல விலக்கு கிடையாது. ஆனா, அந்த பெருமான் கருணையாளன். அவனால ஆக்கப்பட்ட சட்டத்துக்கு நமக்கு விலக்கு உண்டுங்கிறார். ஏன்னா, இந்த மனிதனால ஆக்கப்பட்ட சட்டத்துக்கே அப்பப்ப விலக்கு இருக்கு. இல்லையா? அதனால திருத்தம் தான் இங்க திருந்தறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இல்லையா? எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான். இல்லையா? அப்ப எல்லோரும் அந்த எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த செயல் செய்தல் வேண்டும். அதனால எல்லாம் அவன் செயல் என்று எண்ணி இருக்க வேண்டும். எல்லாம் திருவருள் என நம்ம நினைக்கணும். இல்லையா? அப்புறம் பிறருக்கு துன்பம் செய்து நமக்கு இன்பம் தேடுவது. பிறருக்கு துன்பப்பட்டாலும் பரவால்ல, நாம இன்பமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்படி வருவது தான் அந்த வினை. அந்த ஆணவத்தினால ஏற்படக்கூடிய வினை. இல்லையா? பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வருங்கிறார். இல்லையா? அப்ப நல்வினை என்பது இதம். அகிதங்கள் என்பது மனம், வாக்கு, காயத்தால் உயிருக்கு உறுதி செய்தல் அப்படின்னு சித்தியார்ல சொல்றார் 103வது பாடல்ல. அப்ப அந்த நல்வினை என்பது இதம். அகிதம் என்பது தீவினை. இதெல்லாம் எதால வருதுன்னா, மனம், வாக்கு, காயங்களால் வருகிறது. ஆனா, அப்ப அந்த அகிதம் உயிருக்கு உறுதி செய்யாமை. இதம் என்பது உயிருக்கு உறுதி செய்வது. இல்லையா? அப்ப அப்ப பெருமான் அப்படி அந்த அவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அந்த வினையை பெருமானே வாங்குகிறார். ஏற்றுக்கொள்கிறார் பெருமானே. இல்லையா? இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு சொல்றோமா இல்லையா? அப்படி எழுந்தருளி அத பிச்சை ஏற்பது. இல்ல ஏறது ஏறி. இல்லையா? அப்ப இதம் அகிதங்கள் என்பது இகல்மன வாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல். அகிதம் மற்றது செய்யாமை. இதம் அகிதங்கள் எல்லாம் இறை ஏற்றுக்கொண்டு இதமாகி தந்தால் இன்பத் துன்பங்கள் ஈவனன்றே அப்படின்னு சொல்றார் சித்தியார். இல்லையா? அதனால இங்க அந்த உயிருக்கு உறுதி செய்தல் அப்படின்னு நல்வினை. இல்லையா? நம்ம செய்யக்கூடிய நல்வினை நமக்கு உறுதிக்கு உறுதியை தரும். அப்ப நம்ம உயிருக்கு உறுதி செய்யாம நம்ம செய்யக்கூடிய தீவினைகள். அதனால இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அது காரண வகையால் நமக்கு திருக்குறள்ல அத அமைச்சிருக்காரு. இல்லையா? அப்ப சும்மா ஒரு கோயிலுக்கு ஒரு மணி குடுத்தா கூட, அந்த மணியில நம்ம பேர எழுதாம குடுக்கறது இல்ல. இல்லையா? அதனால அப்படியெல்லாம் அவன் கொடுத்தத நம்ம அந்த கோயில கட்டுறதுக்கு கூட, அந்த லைட்டோட வெளிச்சம் தெரியாத மாரி கூட நம்ம பேர் எழுதி குடுத்துருவோம். இல்லையா? அதனால இங்க அந்த வினை என்பதே தான் அல்லாததை தான் என்றும். ஏன்னா அதெல்லாம் அவனுடைய பொருள், அவனுடைய உடைமை எல்லாம். அது நாம குடுக்கிறதா நெனச்சுக்கிறோம். இல்லையா? தான் அல்லாததை தான் என்றும், தனதல்லாததை தனது என்றும். அப்படி நெனைக்கிறது. இல்லையா? அந்த உபகாரத்தை எண்ணி உருகணும். பெருமான் நமக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கானேன்னு, அவன் செய்த நன்றியை நினைத்து நாம் உருக வேண்டும். இல்லையா? ஆமா. அப்படி அந்த பெருமான் பிறருக்கு உபகாரம் செய்யவும் வைக்கிறான். இல்லையா?
அந்த பெருமானுடைய உணர்வை யார் பெற்றார்களோ, அவருக்கு அந்த பெருமான் பிறருக்கும் அதை அ உபதேசமாகவும் சொல்ல வைக்கிறான். இல்லையா? ஞானசம்பந்தர் பெருமான் சொன்ன மாரி, "இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன். கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சையும் இடரினடக்கிய வேதியனே" அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையா சுவாமி? அப்ப என்ன துன்பம் வந்தாலும், அந்த பெருமானுக்கு நம்ம அந்த பெருமானை நாம வணங்கணும். ஏன்னா, ஆ அந்த ஏன்னா வினைவழி தான் நம்ம வந்திருக்கோம். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். இதுல யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கோ, யாரையும் தாழ்வா நம்ம பார்க்கறதுக்கோ எந்த அவசியமும் கிடையாது. இல்லையா? அதனால நான் செய்தேன் என்று எத நினைச்சாலும் அது நமக்கு தீவினை ஆயிடுது. இறைவன் சொன்ன அறத்தின்படி நடத்தல் தான் நமக்கு நல்வினை. நாம எதையாவது நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு செஞ்சா, அது நமக்கு நல்லதா இருக்கும். பிறருக்கு தீமையா இருக்கும். ஆனா பெருமான் அவன் சொன்ன அந்த ஆகமத்தில் உள்ள அறத்தின்படி நடத்தல் தான் நல்வினை. அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அது முற்செய் தவத்தால் மட்டும் தான் நடக்குது. இல்லையா? அந்த முற்பிறவிப்படி தான் வாழ்க்கையே நமக்கு அமைந்துள்ளது. இல்லையா? அப்ப அத சொல்லும்போதே என்ன சொல்றாரு? "பேறு, இலவு, இன்பமொடு பிணி, மூப்பு, சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முறை செய்த கன்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேறினி இனிசெய் கன்மம் மேல் உடல் சேரும் என்றே" அப்படின்னு அந்த வினை பயன்றனால தான் பேரு, இலவு, இன்பம், துன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு எல்லாம் ஏற்கனவே பெருமான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மள அனுப்புறான். இல்லையா? அப்ப அந்த வினை பயனை கழிப்பதற்காக தான் அந்த உடம்பு தான் இல்லையா? அந்த வினையால் வந்தது தான் உடம்பு. இந்த உடம்பால் செய்வது வினை. இல்லையா? அப்ப இது மாத்தி, மாத்தி நடந்துட்டே இருக்கு. அதனாலேயே இந்த பிறவி வினையால உடம்பு வந்துச்சு. உடம்பால திரும்ப வினை செய்றோம். அப்படின்னு இது ஒரு சுழற்சி போல வந்துகிட்டே இருக்கு. அப்ப செய்ய வேண்டியது என்ன? அப்படின்னு நாம அ அறிந்து செய்யணும். இல்லையா? அப்ப அ அந்த பெருமானை நோக்கி நம்ம செய்யணும். இல்லையா? அந்த திருமுறைகளை எல்லாம் அதுதான் நமக்கு சேஃப்டி. பெருமானுடைய திருமுறைகளை படிப்பதும், அதுதான் மந்திர ஆற்றல் உடையது. இல்லையா? அது அந்த அதுதான் வேலை செய்யும். ஏன்னா, அந்த பாண்டிய மன்னன் அவனுக்கு அந்த அ நோய் தீர தீப்பிணியாயின தீர சாட்டிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமேன்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த மந்திரமாவது பதிகத்தில். அந்த கூன் பாண்டியனுக்கு அந்த நீரை பூசினோனே அவனுடைய வெப்பு நோய் நீங்குது. அந்த வாழ்க அந்தணர் பதிகத்தை சொல்லும்போது அவனுடைய கூன் நீங்குது. இல்லையா? அப்ப இதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் சத்திய பிரமாணமாக சொல்கிறார். இல்லையா? ஏன்னா இந்த திருமறைகள் எல்லாம் ஆற்றல் உடையது. இல்லையா? அதெல்லாம் பெருமானுடைய ஆற்றல். பவர் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்றோம். இல்லையா? எல்லாம் பெருமானுடைய கருணையால் வந்தது. இல்லையா? எல்லாத்துலயும் வச்சிருக்கான். முருங்கையில இரும்பு சத்து, சுண்டையில ஆற்றல், கத்திரியில ஆற்றல் எல்லாம் எதுவுமே வீணானது கிடையாது. இல்லையா? ஆமா. அதனால அந்த சொற்களில் ஆற்றல் உள்ளே சென்று அந்த உயிருக்கு அந்த ஆற்றலை தரும். அப்படி அந்த சொல்லு உள்ள போகும்போது, அது ஆணவத்தை நையச் செய்யும்ங்கிறார். உள்ள இருக்கக்கூடிய அந்த சொல் உள்ள போம்போது அந்த அது நையும். ஒரு நாளைக்கு ஒரு பதிகத்தையாவது அந்த பெருமானை நினைந்து, அந்த வினையை நையச் செய்யணும். அந்த ஆணவ மலத்தை நையச் செய்யணும். ஏன்னா, எல்லா துன்பத்திற்கும் காரணம் இந்த ஆணவம் தான். இல்லையா? எல்லா இன்பத்திற்கும் காரணம் சிவபெருமான் தான். அதனால அவன் விச்சதின்றியே விளைவு செய்குவான். அதனால தான் பெருமான் நமக்கு இந்த உடம்பை கொடுக்குறான். ஆனா, என்னதான் செய்தாலும், இது வினையினால யான், எனது அப்படின்னு எல்லாத்தையும் செய்யுது. இல்லையா? தானல்லாததை தான் என்றும், தனதல்லாததை தனதென்றும் சொல்லக்கூடிய விபரீத உணர்வு தான் வருது. அதனால இந்த அ உயிருக்கு அந்த விருப்பு வெறுப்பினால் செய்வது ஆகாமியமாக நமக்கு அமைகிறது. அது சஞ்சிதமாக தொல்வினை, பழவினையாக அது குவிந்து, இந்த பிறவிக்கு நமக்கு அது பிராரத்தமாக விதை போல இருந்து, மரம் போல இருந்து, பழம் போல நல்வினை தீவினையாக செய்தது, புண்ணிய பாவமாக சேமிக்க வைக்கப்பட்டு, இன்பம் துன்பமாக நமக்கு நடைமுறைக்கு வருகிறது. அப்படி அது நடைமுறைக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு உயிரும் எண்ணும் எண்ணங்களும், இயம்பும் சொற்களும், புரியும் செயல்களும் சிதாகாசம் எனப்படும் ஞான பரவெளியில் பதிவாகிறது. அத முதல்ல நாம நெனைக்கணும். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும், நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பெருமானுடைய பெருமான் எல்லாத்தையும் பதிவு செய்றான்.
இல்லையா? அததான் அது எங்க பதிவு செய்றார்ன்னா, சிதாகாசம்ங்கிறார். ஞானப் பெருவெளியில் பதிவிடுகிறான்னு சொல்றார். இல்லையா? இததான் ஆகாமியம் எனப்படும் அப்படின்னு இததான் நம்ம ஆகாமியம்ன்னு சொல்றோம். அதனால அந்த எண்ணங்கள சரிப்படுத்தணும். சொற்கள சரிப்படுத்தணும். செயல்கள சரிப்படுத்தணும். இல்லையா? இதுதான் ஆகாமியம் வராம இருக்கிறதுக்கு, இந்த ஆகாமியம் நமக்கு அந்த அத்துவாக்கள் வழியா மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த அத்துவாக்கள் 6 இடமாக தான் அந்த மனம், மொழி, மெய்களால அந்த 3யும் நம்ம அ செய்றோம். இல்லையா? அது நல்வினையாவும் செய்றோம், தீவினையாவும் செய்றோம். இல்லையா? இந்த ஆகாமியம் தான் நமக்கு பிறப்புக்கே முக்கிய காரணமாக இருக்கு. ஆகாமியம் செய்யாம விட்டுட்டா, நமக்கு பிறப்பே வராது. எல்லாம் பெருமானுடைய செயல்ன்னு நெனச்சுட்டா, நமக்கு புதிய வினையே ஏறாது. ஆனா, அப்படி நம்ம நெனைக்கிறதில்ல. இவ்வாறு அந்த இரு வினைகள் பக்குவம் அடையும் வரை இந்த இந்த மாயையில கட்டுப்பட்டு தான் நம்ம கிடக்கிறோம். இல்லையா? அப்ப நம்ம செய்த வினையெல்லாம் ஒரு குவியலாக இருப்பது சஞ்சிதம்னு. இத சூக்கும கண்ணும் இதுவின் அனுபவத்துக்கு வராம இருக்குது. இல்லையா? ஆமா. நம்ம செய்த அந்த ஆகாமியங்கள்லாம் அப்படி போய் அங்க சேவ் ஆயி, இல்லையா? அங்க இருக்கு. அந்த ஆ சஞ்சிதத்துப்படி தான் அந்த சஞ்சிதத்திலிருந்து நமக்கு பிராரத்தத்த குடுக்கும்போது என்ன ஜாதியில பிறக்கிறோம்? உயர் ஜாதியா? தாழ் ஜாதியா? வாழ்நாள் எவ்வளோ? பெருக்கமா? சுருக்கமா? இன்பமா? துன்பமா? அப்படிங்கிறத எல்லாத்தையும் பெருமான் முடிவு செய்றான். அப்ப இந்த அதுதான் பிராரத்த கர்மமாக நமக்கு அமைகிறது. இல்லையா? பிரகிருதியில நமக்கு அந்த சஞ்சிதத்திலிருந்து பெருமான் கொடுக்கப்படுவது. இல்லையா? அது உடம்பு முகந்து வந்த வினை. இல்லையா? உடம்பு கொண்டு வந்த வினை. இப்படின்னு 3 வினை நம்ம இந்த பிராரத்தத்த கொண்டு வரோம். அப்ப இந்த பிராரத்த வினை நமக்கு எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 வழிய சொல்றார். ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் அப்படின்று 3 வழியில நமக்கு இந்த பிராரத்த வினைய நம்ம அனுபவிச்சாகணும். அப்ப இந்த ஆதி பௌதீகம் என்பது அந்த ஐம்பூதங்களின் முன்னிலையாய் வருவது. அதுதான் மின்னல், இடி, மழை, தீ, சூறாவளி, பூகம்பம் அப்படின்னு. ஏன்னா அந்த 5 அ பூதங்களையும் இங்க சொல்றார். 5 பூதங்கள் வழியா நமக்கு இப்படி அந்த வினை வந்து தாக்கும். மின்னல் பட்டு இறந்து போயிடுறான். இல்ல மின்னல் பட்டு கண்ணு போயிடுது. இடி விழுந்துருது. ஏதாவது ஒண்ணு இந்த மாரி அந்த வினை வந்து நம்மள என்ன பண்ணும்? சூறாவளி வந்து எல்லாத்தையும் இழந்துடுறான். பூகம்பம் வந்து எல்லாத்தையும் இழந்துடுறான். அப்படியெல்லாம் நமக்கு அந்த வினை அப்படி வரும். அப்புறம் ஆதி ஆன்மீகம் அப்படின்னு சொல்றது, பிற உயிர்களால நமக்கு வருவது. மனிதர் நமக்கு தீங்கு செய்வாங்க. மிருகங்களால நமக்கு தீங்கு வந்துரும். அப்படி முதலிய பிற உயிர்கள் வாயிலாக நமக்கு வருவது தான் ஆதி ஆன்மீகம்னு சொல்றோம். அப்புறம் இந்த பிராரத்தத்தினுடைய 3வது வகையா சொல்லப்படுவது ஆதி தெய்வீகம்னு சொல்றோம். அப்ப இந்த தெய்வத்தின் முன்னிலையால் நமக்கு வருவது. அப்ப தெய்வத்தால் நமக்கு பிறப்பு ஏற்படுது, இறப்பு ஏற்படுது, மூப்பு ஏற்படுது, நோய் என இறைவர் தாமே தர வருவதெல்லாம் அந்த ஆதி தெய்வீகம்னு சொல்றோம். அப்ப இந்த 3 வகையால நமக்கு அந்த பிராரத்த வினை நமக்கு வருது. ஆதி பௌதீகம்ங்கிறது ஐம்பூதங்களால் வருவது. ஆதி ஆன்மீகங்கிறது பிற உயிர்களால் வருவது. ஆதி தெய்வீகங்கிறது தெய்வத்தாலேயே வருவது அப்படின்னு. இல்லையா? அப்ப இந்த பிராரத்தத்த நம்ம ஏன்ற வினைன்னு சொல்றோம். அப்ப அந்த ஏன்ற வினைய நம்ம அனுபவிக்க வரும்போது, வினை ஏறுது. அதனால அந்த வினைய ஏறு வினைன்னு சொல்றோம். ஏன்ற வினையால் ஏறு வினை. அப்ப இந்த ஏன்ற வினைங்கிறது பிராரத்தம். அந்த பிராரத்தத்த அனுபவிக்க வந்து, நமக்கு ஏறக்கூடிய வினை ஆகாமியம். இல்லையா? அப்ப இவை 2மே முயற்சியை கொண்டே நிகழ்வன. நம்மளுடைய முயற்சியால் வர்றது தான் இந்த 2 வினையும். அப்ப இந்த முயற்சி எப்படி இருக்கு? ஒண்ணு செயல்ல இருக்கு. இன்னொன்னு கருத்து. செயலால வருவது அனுபவம். அந்த செயல செய்யும்போது, நீங்க என்ன கருத்து வச்சு செஞ்சீங்க? அப்படிங்கிறது தான் வினை. அத பெருமானை நினைத்து செஞ்சுட்டா, வினை ஏறாது. யான் செய்தேன், பிறர் செய்தார் அப்படின்னு அந்த விருப்பு, வெறுப்பு கொண்டு நம்ம அந்த வினையை அனுபவிக்கும்போது, நமக்கு ஏறுவது ஆகாமியம். நீங்க செய்யற செயலுக்கு வினை இல்ல. அந்த செயல செய்யும்போது உங்க கருத்து என்னங்கிறதுக்கு தான் அந்த வினை. யான் செய்தேன், பிறர் செய்தேன். நான் நன்மை செஞ்சுட்டேன், நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிருவோம். தீமையா போச்சுன்னா, இவரால வந்தது, அவரால வந்ததுன்னு வேற யாரையாவது என்ன பண்ணிடுவோம்? காரணத்த காட்டிருவோம். அதனால இது இதனால இது ஆகாமியம்ன்றோம். அப்ப ஏன்ற வினையால் ஏறும் வினை. ஏன்னா பிராரத்தம் என்பது ஊழ் இல்லையா? அந்த ஒருவன அந்த வினை நுகர்விற்காக அவன் ஏதேனும் ஒரு முயற்சி செலுத்தும். அந்த வினை அவன கொண்டு போய் அந்த இடத்துல விடும்.
அப்போ அது செயல்புரியும் வகையில அந்த முயற்சி பிரார்த்த வினை பயனை என்ன பண்ரும்? இன்பமாகவோ, துன்பமாகவோ எங்கேயாவது இருக்கிறவன எங்கேயோ கொண்டு போய் விடும். அவன் அந்த இடத்துல போய் அனுபவிக்கிற மாரி அந்த வினை கொண்டு போய் அவன என்ன பண்ணிரும்? விட்டுரும். அதனால இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அது வீட்ல பந்தோட விளையாண்டுட்டு இருக்கு அந்த குழந்தை. அது உள்ள விளையாண்டுட்டு இருந்த பந்து திடீர்னு வீதியில வந்து விழுந்துருது. அப்ப அது எடுக்க போம்போது, அது விபத்துல சிக்குவதைப் போல அந்த பிராரத்த வினைகள் கருவிலேயே நமக்கு அமைந்திருப்பன. ஏன்னா, அது அனுப்பும்போதே பெருமான் என்ன பண்ணிருவான்? கருவிலே வச்சு, "நீ செல்வந்தனா இருப்பியா? நீ வறுமையா இருப்பியா? நீ நலமுடையவனா இருப்பியா? இல்ல பிணி உடையவனா இருப்பியா? உயர்வானவனா இருப்பியா? தாழ்வானவனா இருப்பியா?" அப்படின்னு இந்த நுகர்ச்சிக்கு வரும்போதே அது ஆதி தெய்வீகமாக நமக்கு பெ வரும். ஆதி பௌதீகமாக வரும். ஆதி ஆன்மீகமாக வரும். இப்படி எண்ணற்ற வழிகள்ல நமக்கு இந்த பிராரத்த வினை வந்தே தீரும். அதனால இந்த பிராரத்த வினை என்னும் பேரிடர், அது பிராரத்த வினை என்பதே நமக்கு பேரிடர். ஏன்னா, அந்த வினையிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. அதனால அந்த தாக்காதிருக்க 2 வழிகள் உண்டு இல்லையா? வழிகள் 2ன்னு சொல்றார். அப்ப அப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, "மூண்ட மனம் நேர்நோக்கி முதல்வனையே தொழுதிருத்தல்." அப்ப என்ன பண்ணணும்? வந்ததுக்கு நம்ம எதுக்கு வந்தா வந்த வேலைய பார்க்கணும். ஏன்னா, எதுக்கு இங்க பெருமான் இந்த உடம்பெல்லாம் குடுத்து இங்க அனுப்பிச்சிருக்கான் அப்டின்னா, அவன வழிபட்டு அவனை பூசை செய்வதற்கு தான் அந்த உடம்பெல்லாம் குடுத்துருக்கான். அதனால இந்த மூண்ட மனம் நேர்நோக்கி அப்ப இந்த மனம் என்ன பண்ணணும்? குறுக்கு வழியில போக்கூடாது. அப்ப நேர்நோக்கி அந்த முதல்வனையே என்ன நம்ம போற்றி என் வாழ்முதல்ன்னு சொல்றோம். அந்த பெருமான் தான் இந்த வாழ்க்கைக்கே முதல். அப்படி வாழ்க்கைக்கு முதலானவன நம்ம பார்க்கல அப்படின்னா, போட்ட முதல பார்க்கலன்னு நஷ்டமாயிடும். அப்புறம் திரும்ப பிறக்க வேண்டியது தான். அதனால மூண்ட மனம் நேர்நோக்கி முதல்வனையே தொழுதிருத்தல். அப்படி தொடர்ந்து வணங்குதல் தான் தொழுதல்ன்னு சொல்றோம். அப்புறம் அது ஒரு வகைன்னு சொல்லிட்டு, அடுத்த வகை சொல்றார். அடியாரோடு இணங்கியும், வணங்கியும், அவ்வடியார் நடுவுள் இருந்து, அந்த திருக்கோயிலுள் அந்த சமயக்குரவர் தாழ் பணிந்து, உடையான் சீர் பாடுதல். இத்தனையும் சொல்றார். அப்ப ஒண்ணு அந்த பெருமானையே நோக்கி இருக்கும்போது நமக்கு வினை தாக்காது. அடியவரோடு இணங்கி இருக்கும்போதும் நம்மளால என்ன பண்ணாது? வினை நமக்கு செயல்படாது. எங்க இணங்கி இருக்க முடியுது? 2 அடியார் ஒண்ணா இருக்க மாட்டாங்களாம். ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்ல. அதனால சொல்றாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பார்க்குற உயிரை சிவமாகத்தான் பார்க்கணும். ஏன்னா, எல்லா உயிர்லயும் அவன் தான் இருக்கான் அப்படின்னு அதனால தான் அடியார்கள ஐயான்னு கூப்பிடுறோம். சாமின்னு கூப்பிடுறோம். இல்லையா? ஏன்னா, அங்க சிவம் வெளிப்பட்டு இருக்கும் அடியார்களிடத்துல. நம்ம கோயில்ல போய் வழிபடுற சிவலிங்கத்துல கூட, அந்த பூஜை காலங்கள்ல தான் பெருமான் அந்த சிவலிங்கத்துல எழுந்தருளுவான். ஆனா, அடியார் உள்ளத்துல எப்பயுமே பெருமான் நிலைத்து வீற்றிருப்பான். எப்பயுமே வெளிப்பட்டு இருப்பான். சிறப்பாக வெளிப்படுவான். அதனால அப்படிப்பட்ட அடியாரோடு இணங்கியும், அப்படிப்பட்ட அடியார்களை வணங்கியும், இல்லையா? அப்ப இணக்கமும் வேணும், வணக்கமும் வேணும்னு சொல்றார். அடியார் நடுவுல இருந்து, எங்க இருந்தாலும் எப்பயுமே அடியார்களோட இருந்து, இல்லையா? நாம எல்லாம் பேசுறது தான் பேசுவோம். ஆனா, எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து செய்ய முடியாது. ஏன்னா, நாம நெனச்சு எதையுமே செய்ய முடியாது. அத செய்யறதுக்கு கூட அவன தான் என்ன பண்ணணும்? வேண்டணும். இல்ல எல்லாத்துக்கும் பெருமான் சட்டங்கள் வகுத்து வச்சிருக்கான். அந்த நேரத்துல பூஜை பண்ணி ஏன்னா, அவன இந்த வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான். அது பூசைய தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. அது என்னன்னா, அது பூசை மட்டும் தான். இந்த உலகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. அது என்னன்னா, அது பூஜை மட்டும் தான். இந்த துன்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. அது பூஜை மட்டும் தான். அவனுடைய திருவடிய அடையறதுக்கு ஒரே வழி. அது பூஜை மட்டும் தான். அதனால அத சொல்றார். அப்படி அந்த அடியாரோடு இணங்கியும், வணங்கியும், அடியார் நடுவுள் இருந்து. இல்லையா? அதான் அப்ப அடியார்கள் நடுவுல இருப்பது தான் அவ்வளோ சிறப்பு. அப்புறம் அது மட்டும் இல்ல, திருக்கோயிலுள் இல்லையா? அப்ப திருக்கோயில் வழிபாடும் செய்யணும். சமயக்குரவர் தாழ் பணிந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, குரவர் அப்படின்னா, குரு அவர் அப்படின்னு பிரிக்கணும் அத. குரு அவர் அப்படின்னா அதுக்கு 63 நாயன்மார்கள் இருந்தாலும், நம்ம குரவர்ன்னு சொல்றது, சமயக்குரவர்கள்ன்னு சொல்றது நால்வர் பெருமக்கள தான். அதனால அந்த சமயக்குரவர்கள் தாழ் பணிந்து, தாழ் பணிதல் என்றா, அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணி, பூ அலங்காரம் பண்ணி, தீபாராதனை பண்ணி பண்றதில்ல. அவர்கள் சொன்ன வழியில நடத்தல். அதுதான் சமயக்குரவர்களுடைய தாழ் பணிதல் அப்படின்னு பேரு.
அப்ப உடையான் சீர்பாடுதல். அவர்களுடைய திருவடியை பணிந்து, அவர்கள் பாடிய பதிகங்களை அந்த பெருமானுக்கு சீராக பாடுதல். அவனுடைய பெருமையை பாடுதல். அது ஒண்ணுதான் அந்த பிராரத்த வினையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி. அப்புறம் புதிய வினை ஏறாம இருக்கணும். இத்தனையும் நம்ம செய்யும்போதும், யான் எனது என்ற பற்றோட செஞ்சா, அது புதிய வினை ஏறிடும். அப்ப அது பிராரத்த வினையினுடைய துன்பமும் வராம இருக்கணும். புதிய வினை ஏறாம இருக்கணும். அப்ப அந்த புதிய வினை ஏறாம இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆகாமியம் நமக்கு ஏறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பதே விருப்பு, வெறுப்புங்கிற உணர்வு தான். இல்லையா? அப்ப அந்த குழந்தையை விபத்துக்கு உள்ளாக்கியவர்பால் நமக்கு சினமும், அவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற விளைவும் நமக்கு எழும். இல்லையா? ஐயோ! இப்படி குழந்தைய பண்ணிட்டானேன்னு அவன திட்டுறதும், அவன் மேல கோவம் வர்றதும், அவனுக்கு அவன ஏதாவது பண்ணணும்னு அவன 2 சாத்தணும்னாவது என்ன பண்ணுவோம்? நினைப்போம். இல்லையா? அப்படி அந்த ஆகாமியம் இப்படி வெறுப்பினால் வருவது. இவன் செய்த செயல்னால அவன் மேல நமக்கு வெறுப்பு வருது. நமக்கு பிடிச்ச மாரி செஞ்சுட்டான்னா, அவன் மேல விருப்பு வருது. இல்லையா? அதனால அந்த ஆகாமி என்பது அந்த விருப்பு, வெறுப்பினால செய்யப்பட்டு நல்வினை, தீவினை என்னும் இருவினைகள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆகாமியம். இல்லையா? அப்ப உள்ளத்தாலும், அந்த உரையாலும், உடம்பாலும் அந்த அத்துவாக்களை இடமாக கொண்டு ஈட்டப் பெறுவது தான் இந்த ஆகாமியம். அப்ப இந்த ஆகாமியம் ஏறாது இருக்க வழி என்ன அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான். எச்செயலும் சிவன் செயல் எனக் கண்டால் நமக்கு ஆகாமியம் ஏறாது. அப்ப நமக்கு எந்த பொருள் மேலயும் விருப்பு, வெறுப்பும் என்ன பண்ணாது? ஏற்படாது. அதனால இந்த வினையை நம்ம போக்கிக் கொள்வதற்கு, இந்த 3 வகையான வினையும் நம்ம என்ன பண்ணணும்? போக்கி ஆகணும். அப்ப அந்த குருநாதனுடைய அருட்பார்வை நமக்கு வேணும். அப்ப இந்த வினையை கழிப்பதற்கு மிக எளிமையான வழி என்னன்னா, அந்த குருநாதன் வரவு தான். ஏன்னா, அந்த சரியை, கிரியை, யோகம் அந்த 3 நிலையையும் அந்த சரியை நல்லா செய்யணும். ஆலயத்துல போயி, கிரியைய வீட்ல உட்கார்ந்து அந்த பூஜைகள சிவலிங்கத்தை வாங்கி அந்த பூஜைய நம்ம செய்யும்போது, அந்த அதை ஒன்றிச் செய்யும்போது நமக்கு குருநாதன் தோன்றுவான். குருநாதனுடைய பார்வையால பல பிறவிகள்ல நாம செய்து வைத்த அத்தன வினைகளும் பொடி பொடியாகிவிடும். சஞ்சித வினை இருக்காது. அவனுடைய உபதேசத்தை கேட்டு உபதேசத்தின்படி நடப்பதனால நமக்கு ஆகாமியம் ஏறாது. திருமறைகளை படனம் செய்வதனால நமக்கு பிராரத்த வினையும் ஏற்படாது என்று கூறி, இந்த வினை கொள்கையை இந்த வினை எப்படி நமக்கு ஏறுகிறது என்பதை இப்படியெல்லாம் சொல்றார். அதான் ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினைங்கிறார். இந்த வினையை சொல்லும்போது மாறா வினைங்கிறாரு. நம்ம வினை எப்பயுமே இந்த வினையிலேருந்து வினை நம்மள விட்டு என்ன பண்ணாது? போகவே போகாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்போம். உடம்பு எடுக்கிறோம், வினை செய்றோம், வினையால உடம்பு, உடம்பால வினை அப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கனால தான் இது என்னன்னு சொல்றேன்னா, அன்றேதான் மாறா வினை ஏதுங்கிறாரு. அது குறியா வினைன்னும் சொல்வார். இல்லையா? அதனால இப்படிப்பட்ட வினையிலிருந்து நம்ம 3 வினை அப்ப அந்த ஆகாமியத்தை முதல்ல அந்த செய்யறத நிறுத்தணும். ஏன்னா, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் இல்லாதுங்கிறார் இல்ல பட்டினத்தார். அப்ப அந்த வினை போகமே ஒரு தேகம். அந்த வினையினால தான் நமக்கு என்ன வருது? அந்த பிறவியே நமக்கு வருது. அதனால திருமுறைகள்ல சொல்லப்படுற அந்த சஞ்சித வினை, தொல்வினைன்னு சொல்றோம். அத மேல்வினைன்னு சொல்றோம். அத நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அவ்ளோ பிறவியில அவ்ளோ செஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அது குருநாதனால நீக்கப்பட வேண்டியது அந்த சஞ்சித வினை. இல்லையா? அனுபவித்து கழிக்க வேண்டியது பிராரத்த வினை. குருநாதனுடைய உபதேசத்தால் நமக்கு நீங்குவது ஆகாமி வினை. அப்படின்னு 3 வினைகளும் நமக்கு வினை நீக்கம் நடைபெறுவதற்கு, அது நமக்கு இந்த திருமுறைகள் தான் நமக்கு பெரிய துணையாக நின்று, இந்த வினையை நீக்கித் தருகிறது இல்லையா? அதனால யான் செய்த இந்த தீவினை நீங்குதற் பொருட்டு, இந்த நல்வினை செய்கிறேன் அப்படின்னு, நல்வினை, தீவினைக்கு கழுவாயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்லது செஞ்சா, ஒரு தீவினை செஞ்சா சரியா போகும் அப்படின்லாம் இல்ல. நல்லது செஞ்சா அத அனுபவிச்சு தான் ஆகணும். தீவினை செய்தா அதையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால அந்த நல்வினை, தீவினைகளா செய்யாம, எல்லாம் அவன் செயல் என்று சிவபுண்ணியமாக செய்யும் பொருட்டு, நமக்கு இந்த வினையும் நீங்கி, பிறவியும் நீங்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இதுகாரும் இந்நிகழ்வை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வனமொழி மெய்களால் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மாண்டுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் வெண்ணை
பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி குயிலாரும் பணில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பாக உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நம்மோடு பகிர்ந்து வருகிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சைவ நெறி செம்மல் ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இன்றைக்கு எடுக்கப்பட்ட வகுப்பிலே அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது ஐயம் இருப்பின் உங்களுடைய நடுவில் இருக்கும் பொத்தானை அடித்து ஐயாவிடம் ஒவ்வொன்றாக நீங்கள் கேட்கலாம். இன்றைய நிகழ்வில் வினை, இந்த மாறா வினை குறித்தும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். கருமம், கண்மா, கருமம், வினை, நல்வினை, தீவினை, ஆகாமியம், இப்படி இந்த வருவினை, ஏற்கனவே செஞ்ச வினை, செய்து கொண்டிருக்கிற வினை, ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் நிறைய ஆங்கிலத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ இனி நமக்கு வினை சேராமல் இருக்கிற ஒரு ஒரு உபாயம் சொன்னார் ஐயா. அது என்ன உபாயம்னு நீங்க வகுப்புல கேட்டிருந்தீங்கன்னா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இனி நம்ம வினை மூட்டை சுமக்காம இருக்கணும்னா அந்த வினைக்கு ஒரு உபாயம் சொன்னாரு. அதை எப்படி செய்யணும்னு சொன்னார் ஐயா. நீங்க உண்மையில வகுப்பு கவனிச்சிருக்கீங்கன்னா ஆமா, அது எந்த வினையாக இருந்தாலும் சரி, இனி நடத்துவது இறைவன் தான் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு ஏற்கனவே நான் அறிவு இது குறித்து நான் நிறைய பேசும்போது ஐயா சொல்லுவார். அதிக உணர்வுக்கு இறைவன் ஊட்டினா தான் ஊட்ட முடியும்னு சொல்லிட்டாரு. அந்த வகையில இனி நமக்கு ஆகாமியம் சேரக்கூடாது, நம்ம வினை மூட்டைகள்லாம் சேர்க்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஐயா பேசினாங்க. அதை நீங்க எடுத்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லாருமே இந்த பிறவி பெரும்பயன் என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி பெரும்பயனை அடைந்தவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். நான் கருதுகிறேன்னு சொன்னா கூட அது கூட ஆபத்துல முடிஞ்சிடும். இறைவனுடைய திருவடியேன் கருதுகிறேன். அந்த வகையில நானும் சொல்றதுக்கு அருகதே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நன்றி அறிதலுக்காகத்தான் கோயில்லாம் இருக்குதுன்னு ஐயா சொன்னாங்க. அந்த ராஜகோபுரம் கூட நாம் ஒரு தூசு, இந்த பிரபஞ்சத்துல பெரியது எதுன்னா அது இறைவன் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பெரியது எதுன்னு கேட்டா அது இறைவன் மட்டும்தான். அணுவுக்கு அணுவா இருக்கிறதும் அவர்தான். சிறியது எதுன்னு கேட்டாலும் சிவபெருமான் தான். ஏன்னா அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கனமுற்றின்றன்னு சொல்லி விநாயகர் அகவல்ல சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வினை கோட்பாடு பத்தி, ஆணவத்தை பத்தி அழகா சொன்னாங்க ஐயா. இந்த உலகமே ஒரு ஆஸ்பத்திரி அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகமே ஒரு சிறைச்சாலைன்னு சொன்னாங்க. அந்த சிறைச்சாலையில ரொம்ப நம்ம என்னதுன்ற உடைமை நிறைய நம்ம வச்சிருக்கிறோம். அதுல ஒரு பாட்டு ஒண்ணு ஐயா சொன்னாங்க. ஊனில்லாவி ஐயா ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னீங்களே ஐயா, எண்ணில் யாரும் எண்ணிலாரும் எனக்கு இனியார் இல்லை. ஆ என் எண்ணில்லாரும் எனக்கினி யாரில்லை, எண்ணில்லாரும் எனக்கினி ஆரில்லை, என்னிலே என்னிலும் ஒருவன் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, அடுத்த லைன் ஐயா. எண்ணில் யாரும் எனக்கு இனியார் இல்லை அப்படின்னு சொல்றது முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுடைய நிலை. சரிங்க. இப்ப நான் இந்த உடம்பே நான் நினைச்சிட்டு, நான் தான் அந்த உலகத்துல சிறந்தவன் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலை. ஆமா. அப்புறம் அந்த பெருமானை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னிலும் இனியான் ஒருவன் உளன். ஆ என்னிலும் இனியான் ஒருவன் உள்ளன். ஆ, சிவபெருமான் அதான். என்னுள்ளே அதுக்கு அடுத்து வரீங்கயா? உயிர்ப்பாய் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே. சிவபெருமான். சிவா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா. என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன். உளன் தானங்க ஐயா? ஆமாங்க. என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கும்
என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கும் என்னுள்ளே இன்னம்பர் ஈசனே என்னில்லாரும் எனக்கினி யாரில்லை. எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. ஐயா அத சொல்லிட்டதுனால நான் பாடி காமிச்சுட்டேன். சிவபெருமானே! இருந்தாலும் வரிகள்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. மன்னிச்சிடுங்க. அந்த வகையில நமக்கு வந்து இப்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இப்ப யாராவது இந்த ஆகாமியம் பத்தி குறித்து, அது இனி நமக்கு அந்த வினை மூட்டைகள்லாம் சேராம இருக்கணும்னா, ஒரு ஐடியா ஒண்ணு சொன்னாங்க. ஐடியா இல்ல ஏற்கனவே ஐயார் சித்தாந்தத்துல நெறைய எல்லாம் மத்தவங்க சமய குரவர்கள் சொன்னார் இல்லையா? குரவர்கள் சொன்னது நமக்கெல்லாம் ஒரு பாலமா இருந்து, ஒரு ஆச்சாரியர் சிவாச்சாரியார் தன்மையில இருந்து நமக்கெல்லாம் நம்ப ஐயா நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க இந்த வகுப்புக்கு வந்தவங்க ஏதாவது சொல்லணும். அந்த வினைய சேர்க்காம இருக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம வகுப்ப நிறைவு செஞ்சிடலாம். யார் வரீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில ஐயா ஒரு உபாயம் சொன்னாங்க. தெளிவா சொல்லணும். நிகழ்ச்சிக்கு வந்து எந்த ஆமா. இனி அந்த வினைகள் எல்லாம் நம்ம சாராம இருக்க வேண்டும் என்றால், அந்த வினைய நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னு அம்மா வாங்க சரஸ்வதி அம்மா சொல்லுங்க. சிவனடியார்களோடு சேர்ந்து இருத்தலே வினைகளை அறுக்கும் பயன் என சொன்னார். அப்புறம் அந்த ரைட். ஒண்ணு சிவனை சொன்னாங்க. சிந்தித்திருந்தால் அ சிவனடியார் அ எந்த சிவனடியார்களோடு வினையும் சேர்ந்து இருத்தல். வராது. ஆ 1 2வது தீவினை ஒண்ணு எந்த சொன்னாங்க. பயன் எந்த ஆமா. 2வது யார் சொல்ல வரீங்க? இதோ வந்துட்டேன். ஆமா கரெக்ட்மா. 1 சொல்லிட்டீங்க. நல்ல பாயிண்ட் சொல்லிட்டீங்க. வெரி குட். வாங்க வள்ளி அம்மா வாங்க. வெண்ணிலா அம்மா வாங்க. சொல்லுங்க. ஐயா ஒண்ணு சொன்னாங்க. வினை நம்ம சாராகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னாங்க. பேராசிரியர் பெருந்தகையோட திருவடிகளை வணங்கிக்கிறேங்க ஐயா. அடியார் சொல்லுங்க. பெருமக்கள் அனைவரின் திருவடியையும் வணங்கிக்கிறேன். பிரார்த்தம் நம்மள தாக்காம இருக்கணும்னா, பிரார்த்தனைய நம்ம அனுபவிக்காம இருக்கணும்னா, நம்ம வந்து சாமியே சாமியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொன்னாருங்க ஐயா. அதுக்கு அடுத்தது வந்து அடியார் நடுவுல இருக்கணும். அடியார் நடுவுல இருந்து திருமுறைய ஓதணும். அந்த திருமுறைய ஓதுறப்போ அந்த உணர்ந்து ஓதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க ஐயா. அதுக்கப்புறமா நம்ம சமய குரவர்களை ஆஹ் அவங்க சென்ற வழியில நம்மளும் செல்லணும் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து இது சிவ பூஜை பண்றது தான் நமக்கு பிரார்த்தம் வராம தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஐயா. ஆகாமியம் வராம இருக்கிறதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம நான் என்னோடது அப்படின்ற எண்ணங்கள்லாம் இல்லாம கடவுள் நமக்கு எல்லாமே கடவுளால தான் நடக்குது அப்படின்ற எண்ணம் வரும் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம் சாமி. அற்புதம். ஐயா கூடுமான வரைக்கும் சொல்லிட்டீங்களா ஐயா? வெண்ணிலாம்மா? ஐயா சஞ்சித வினை எனக்கு ஒரு சஞ்சித வினை ஐயா எப்படி போகும்னு சொல்லலையே. ஐயா சஞ்சீத் அதான் பிரார்த்தத்தை பத்தி தான் சஞ்சித சொன்னாங்க வினை இல்லையா? வந்துட்டு ஐயா இந்த வந்து பிராரத்தம் ஆம், பிராரத்தம் ஆகாமியம் 2மே சொல்லிட்டாங்க. சஞ்சீதமும் சொல்றேங்க ஐயா. குருவோட ம். திருவருளால நம்ம ம். வந்து அ அதுதான் ஆஹ் முக்கியம். அந்த 5 எழுத்த காதுல ஓதுவாருங்க ஐயா. அப்போ ம். ஓதுறப்போ நம்மளுடைய சஞ்சித வினையும் கழிஞ்சிடுங்க ஐயா. அதுதான் ரொம்ப அப்படின்னு நீங்க முக்கியம். சொன்னீங்க ஏன்னா, ஐயா. இந்த நீங்க சொன்னீங்க ஐயா. பிராரத்தத்த கூட நம்ம ம். அனுபவிச்சு கழிச்சிடலாம். சஞ்சிதத்த நம்ம அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா, அவ்ளோ மூட்டையா இருக்கும். அது அந்த குருநாதன் தீக்கை அப்படின்ற ஒரு செயல்னால அத தீர்த்துடுவான். அதான் தீர்த்தல் தான் தீக்கை. அந்த வினைய தீர்க்கிற நிகழ்வுக்கு பேரு தான் அந்த தீக்கைன்னு சொல்றது. நன்றிம்மா, நன்றி. ரொம்ப சந்தோஷம்மா. ஐயா, அற்புதம். ஒரு சின்ன விண்ணப்பங்க ஐயா. சொல்லுங்க சாமி. ஆதி பௌதிகம், ஆதி ஆண் அது ஆதி ஆன்மீகமாங்க ஐயா. 3 சொன்னீங்க. ஆதி ம். பௌதிகம், ஆதி தெய்வீகம் சொன்னீங்க. நடுவுல சொன்னீங்க அது ஆதி ஆன்மீகம். ஆதி ஆன்மீ ஆன்மீகம். ஆன்மீகம் தாங்களா ஐயா. நன்றிங்க ம். ஐயா. திருச்சி. ஆன்மாக்கள்னால வருவது. உயிர்களால நமக்கு வருவது. ஓ சரிங்க ஐயா. ஐயா ஆதி ம். பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகமா? ஆமா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பரவால்ல. 1 மணி நேரம் நிகழ்ச்சிய சரியா கவனிச்சிருக்காங்க அம்மா. நன்றி. திருவடிய வணங்குகிறேன் தாயே. சிவ வெண்ணிலாம்மா? சிவ ஐயா. சிவ திருவருளுங்க சிவா. ஐயா. திருச்சிற்றம்பலம். இல்ல, இல்ல. நானும் இந்த அவங்க கூட சேர்ந்து எனக்கு அந்த மாரி வந்துருச்சு. திருவடி வணங்குகிறேன்றது. ஏன்னா சரி இது நானும் பதிலுக்கு வணங்குகிறேன்னு சொல்லுவேன். எனக்கு நம்ம கேட்கறது நம்ம வழக்கம் இல்ல. நானும் அந்த மாரி சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. நன்றி, நன்றி, நன்றி. திருவடி மீண்டும் திருவடிய வணங்குகிறேன். ஏன்னா பதிலுக்கு சொன்னீங்க இல்லையா? ஐயா இப்ப வந்து
சஞ்சீதம் என்றது பழைய வினை. ஆமா. பிராப்தம்ன்றது இப்போ நடக்கிற பிரசன்ட் டென்ஸ். அதானங்க ஐயா? சஞ்சிதங்கிறது பழவினைன்னு சொல்றோம், தொல்வினைன்னு சொல்றோம், ம். எஞ்சிய வினைன்னு சொல்றோம். கொடுத்தது போக எஞ்சிய மீதி வினைன்னு இருக்கு சொல்றாங்க. பாருங்க. பிராப்தம்ன்றது இப்ப எஞ்சிய இப்ப வினைன்னு நடக்கிறது. சொல்றோம். இப்ப செஞ்சுட்டு இருக்குது. பிராரத்தங்கிறது ஏன்ற வினைன்னு சொல்றோம். ஊழ்வினை, நுகர்வினை, சரிங்க. கர்மா, ஆ. தலையெழுத்து, விதி ம். அப்படின்னு நிறைய ம். பேர் பிராரத்தத்துக்கு. இப்போ சஞ்சீதமும் பிராப்தமும் ஒண்ணுதாங்களா? சஞ்சிதத்திலிருந்து எடுத்து நமக்கு இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்காக கொடுத்தது தான் பிராரத்தம். ஓ! சரிங்க. பிரார்த்தம். சரிங்க. அப்ப சஞ்சிதங்கிறது நீங்க இன்ன வரைக்கும் எத்தனை பிறவி பிறந்தீங்களோ அத்தனை பிறவியில செய்த வினையும் குவித்து வைத்திருக்கான். அதுக்கு பேர் தான் அதாவது சஞ்சிதம். மெயின் சிடி. அதாவது ஹோல் சிடி அது. ஆமா. ஆமா. இப்ப எடுத்து குடுத்து வச்சு நம்ம அனுப்புறது வந்து இந்த பிராப்தம். பிராரத்தம். பிராரத்தம். ஆமா. ஆமா. இந்த இந்த ஜென்மத்துல. ஆமா. இங்க ஆமா. அத அனுபவிக்கிறதுக்கு வந்து புதுசா செஞ்சுட்டு இருக்கோம்ல, அது ஆகாமியம். ஆகாமியம். இப்போ நடைமுறையில அனுபவிக்கிறதுக்கு பேர் என்னங்க ஐயா? அதான் பிராரத்தம். ஓ! பிராரத்தம். சரிங்க. அதான் பிராரத்தம். கேட்டேன் அதான் நானு. என்ன என்ன பிராப்தமோ அதான் நடக்கும்னு சொல்றோமா இல்லையா? ஆமா. தலையெழுத்து அதுபடிதான் நடக்கும். ஆமா. ஆமா. அதான் ஓ! பிராரத்தம். விதிக்கப்பட்டது. ஆமா. விதிக்கப்பட்டது தான் பிரார்த்தம். ஆமா. சரிங்க ஐயா. அப்ப ஆகாமியன்றது இனி நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்ப நம்ம புதுசா இப்ப அந்த பிராரத்தத்த அனுபவிக்கும்போது, ஆ. நமக்கு ஏற்படுற விருப்பு, வெறுப்பு தான் நமக்கு ஆகாமியமாகுது. ஓ! சரிங்க. ம். இப்ப இந்த இப்ப ஆகாமியத்த நம்ம நமக்கு சேர்க்காம இப்ப இருக்கணும்னா, நம்ம இப்ப 3 நமக்கு விஷயம் சொன்னீங்க. இப்போ இப்ப நமக்கு ஒரு இன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப துள்ளுவோம். ஆமா, அது பெருமானுடைய கருணையே நெனைக்க மாட்டோம். ஆமா. அதுல விருப்பம் இருக்கனால அது வினையாயிடுது. ஓ! அதே மாரி ஒரு துன்பம் வரும்போது துவண்டு கவலையாயிர்றோம். ஆமா. அதுவும் வினையாயிடுது. புரியுதுங்க ஐயா. அப்போ இன்பம் வந்தாலும் இன்பத்துல இன்பம் காணாம சமமா இருக்கணும். ஆமா, அப்ப துன்பம் வந்தாலும் துன்பத்துல துன்பத்தை காணாமல் சமமா இருக்கணும். விருப்பு, வெறுப்பு ஆமா. இல்லாத ஒரு சூழல் அதான் வந்துருச்சுன்னா, நம்ம வந்து இந்த இன்பத்தில் இன்பமும், துன்பத்தில் துன்பமும் இல்லாம இருக்கணும். புரியுதுங்க ஐயா. ம். புரியுது சாமி. சிவசிவா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மிக்க நன்றி. இந்த சஞ்சீத கர்மா, சஞ்சீத வினை குறித்தும், அந்த பிரார்த்த வினை குறித்தும், சஞ்சீத வினை குறித்தும், பிரார்த்த வினை குறித்தும், அப்புறம் வந்து ஆகாமிய வினை குறித்தும் ஐயா அவர்கள் இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா, இது வினை குறித்து சொல்லணும்னா, அந்த காலங்கள்ல தான் ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம வந்து இப்ப இது தப்பிக்கிறதுக்கு 3 வழி அம்மா இப்ப சொன்னாங்க. இப்ப வெண்ணிலா அம்மா வந்து அழகா சொன்னாங்க. சஞ்சீதத்த குருநாதருடைய அருட்கருணையினால அந்த இந்த சமய தீட்சை, அதாவது பொதுவா வந்து தீட்சைன்னு ஒண்ணு வாங்கணும். அது வாங்கி தான் நீங்க என்ன பண்ணணும், அத நீங்க குருநாதருடைய அருளால அது எரிக்கப்படும். அது 1. பிரார்த்தத்த வந்து நீங்க என்ன பண்ணணும், சாமிகிட்ட ஒப்படைக்கணும். அ நல்லது சமய தீக்கையில ஒரு கூறு தாங்க எரியும். ம், 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 சிவபூஜையில ம், ஒரு கூறு எரியும். அது அந்த ம். 3ஆம் நிலை தீக்கையில தான், ஞான பூசையில தான் ஆஹா. முழுசா எரியும். முழுசா எரியும். புரியுதுங்கய்யா. ம். அப்ப இது ஆமா. அப்பதான் முழு பெறும் இல்லீங்களா? ஏன்னா, சிவஞான முனிவர் தீக்கைன்னு சொல்றதே சமய தீக்கையும், விசேட தீக்கையும் வந்து பிராக்டிஸ் தான். ஞான சரிங்க. பூசை தான் தீக்கைன்னு ம். சொல்றாரு. சரிங்க. நீங்க 3வதா வாங்குறது தான் தீக்கை. அதுக்கு முன்னாடி சரி. வாங்குறதெல்லாம் உங்கள தயார்படுத்துறதுன்னு சொல்றாரு. தயார்படுத்துறது. ஓ! பிராக்டிகலா எப்படி இருக்கு ஆளுன்னு. நன்றி. மிக்க நன்றிங்க. நிலை தீக்கைக்கு 2 தீக்கையும் உங்கள தயார்படுத்தும். அற்புதம், அற்புதம், அற்புதம். மிக்க மகிழ்ச்சிங்க. மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மா வராங்க. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க சாமி. ரொம்ப நாள் ஆள் இல்ல. வாங்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ம். ஐயா, வாங்க. ஒரு சிறு ஐயப்பாடு. ஆசிரியர் ஐயாட்ட கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த சங்கீதம், பிராராப்தம், ஆகாமியத்துடன் நமக்கு 36 தத்துவங்கள்ல இருக்கிற வித்யா தத்துவங்கள்ல இருக்கிற காலம், நியதி, அந்த தத்துவங்களும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுங்களா ஐயா? அத பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் கூட்டுனாதான் நமக்கு உடம்பே வரும். போன வகுப்புல அதானே பார்த்தோம். சிவா. அந்த தந்தையினுடைய வயிற்றுல இந்த கரு இருக்கும்போதே இதுக்கு ஆன்ம தத்துவங்களை கூட்டிடுவாமா. போன வகுப்பு கேக்குதா? வந்து கேக்குது. அந்த தந்தையினுடைய வயிற்றுல அந்த கரு இருக்கும்போதே அதுக்கு ஆன்ம தத்துவங்களை கூட்டிடுவான். தந்தையினுடைய வயிற்றுல இருந்து தாயோடைய வயிற்றுக்கு போகும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த வித்யா தத்துவங்களை கூட்டி சிவ தத்துவங்களை 9வது மாசத்துல கூட்டுறான்னு பார்த்தோம்ல.
சரி. அந்த அதையெல்லாம் கூட்டி அப்புறம் தான் அந்த உடம்ப 36 தத்துவங்களையும் கூட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்மள வெளியில அனுப்புறான் தாயினுடைய கருவுல இருந்துன்னு பார்த்தோம்ல. சரி. அம்மா இருங்க ஐயா கொஞ்சம் இருங்க. கடந்த வகுப்பு வந்தீங்களாம்மா? சார் நான் YouTubeல தான் கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. இல்ல எனக்கு இப்ப சரியா சிக்னலே நடுவுல கிடைக்க மாட்டேங்குது. நேரலை வகுப்பு இன்னைக்கு தான் வரலையா? கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. அதுதான்மா உங்களுக்கு புரியல. வேற ஒண்ணும் இல்லம்மா. நான் அதனால வந்து தான் இப்போ YouTubeல போன போன வாரம் நான் இன்னும் ஒளிபரப்பல YouTubeல. சரி. ஆமா. அது அப்படியே பெண்டிங்ல இருக்கு. டேட் மாத்தி போட்டு நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமாங்க, ஆமாங்க. ஆமாமா. 9ஆம் மாசமா எடுத்துக்கங்கம்மா. அந்த டேட் பழைய டேட்டா இருந்தாலும் 9ஆம் மாசமா எடுத்துக்கங்க. சரிங்க. அதம்மா பார்த்துக்கலாம். நான் போட்டுறேன். ஆ, YouTubeல போட்டுறேன். ஆ, வர முடியாதவங்களுக்கு சரி. ஆமா ஆமா வர முடியாதவங்களுக்கு YouTube தான் அது பார்க்கணும். நான் ஆ, கடந்த வகுப்பு நான் இன்னும் போடல. சரிங்க, சரிங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்குது. சிவபெருமான், சரிங்க, சிவசிவா. சரிங்க. சரி. கவலைப்படாதீங்க. ஏன்னா போன மாசம் போன போன வகுப்புல வந்து நிச்சயம் அந்த 2 மாதம் முன்னாடி ஆண் சுமக்கிறதுன்னு சொன்னாரு வினயே. ஆ, அதுக்கப்புறம் வந்து கருவுற்ற பொழுது ஏற்பட்ட அந்த விஷயங்கள்லாம் கூட அழகா சொல்லிட்டு வந்தாங்க. அத நீங்க அந்த ஆ, சென்ற வகுப்புல கேட்டீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். சரிங்க, சரிங்க. சிவா. மிக்க மகிழ்ச்சிங்க. சிவசிவா. மன்னிக்கணும் திருச்சிற்றம்பலத்திலிருந்து. ஐயா, நானு இடையில குறுக்கிட்டது. இல்ல. மீனாட்சி அம்மா. சிவசிவா. மதுரையிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆமா. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. ஆமா. அடியார்களுக்கு சொல்லுங்கம்மா. இந்த மாரி வகுப்பு போயிட்டு இருக்குன்னு. சரிங்க. கண்டிப்பா. ஆ, ஆமா. நிச்சயம். அப்போ அந்த ஆகாமியத்த கடக்கிறது என்னன்னா, அடியார் நடுவுல இருக்கிற அருள் நம்ம வந்து நமக்கு வேணும். அந்த அடியார் நடுவுலனா அப்படிப்பட்ட அடியார்கள்லாம் இருக்கணும். அவங்க கூட தான் இருக்கணும். ஆமா. அவங்களுக்கு பழகுறேன்னு சொல்லிட்டு பழகி நம்மளையும் நம்ம குணத்தையும் கீழ ஆக்கிக்க கூடாது. ஆமா. அப்படித்தான் சில பேர் இருக்கிறாங்க. அவன் இறங்கி எவ்வளவுதான் அன்பா இறங்கி பழகுனாலும் நம்மள வந்து நம்மளுடைய குணத்தையே அவங்க மாத்திருவாங்க போல. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால குறிப்பா அந்த தீட்சை வாங்குனவங்க தீட்சை வாங்குனவங்களோட இணக்கமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து 6வது பாஸ் பண்ணவங்க 6வது பாஸ் பண்ணவங்க கூட இருங்க. 5வது ஃபெயில் இல்லன்னா 5வது ஃபெயில் அவன் ஃபெயில் ஆனவன் தானே! பாவம் அவன் கூட போய் நீங்க குப்பை கொட்ட முடியாதுல்ல. நல்லதான் என்னதான் சிநேகிதனா இருந்தாலும், சிநேகிதியா இருந்தாலும் அவன் 5வது தானே! ஏன்னா அவன் பாஸ் பண்ணலல்ல. 6வது நீங்க வந்துட்டீங்கன்னா, 6வதுல யார் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம போணும். 7வது பாஸ் பண்ணவங்க, 8வது பாஸ் பண்ணவங்க, 9வது பாஸ் பண்ணவங்க. இல்ல நான் அடம் பிடிக்கிறேன். எனக்கு உயிர் தோழன். அவன் இன்னும் 3வது தான் இருக்கிறான்னா, 3வது தான் அவங்க போய் என்ன பண்ண முடியாது? அவனுக்கு இருக்க குணம் தான் நமக்கு வந்துரும். அதனால சிவனடியார்களுக்கு என்னன்னா, பக்குவம் வந்தவங்களோட பக்குவம் வந்தவங்க சேரணும்ன்றது தான் அடியனுடைய விண்ணப்பம். சாமி அத கூட்டு வைப்பாருன்னு என்னுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா. இப்ப பொதுவா அந்த சமயத்துக்குள்ள வராதவங்க கூட இருக்கிற இணக்கத்த முதல்ல நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா, அவங்க உலகியல்ல இருப்பாங்க. அவங்க புத்தி, எண்ணம், சொல், செயல் எல்லாமே அரிசி பருப்புல இருந்து வெளியில தான் இருக்கும். உலகத்து நாட்டத்துல இருப்பாங்க. அந்த உலகியல் மனிதர்களோட கொஞ்சம் தொடர்ப நம்ம கட் பண்ணிட்டு, சமயத்துக்குள்ள வந்தவங்களோட தொடர்பு நெருங்கிய அப்படியே நீட்டி பண்ணிடணும். சமய தீட்சை வாங்கிட்டீங்களா? தீட்சை வாங்குனதோட என்ன என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டியா? சாப்பிட்டியா? சாமிக்கு பூஜை பண்ணிட்டியான்னு அப்படிதான் கேள்வி கேட்கணும். ஒருத்தர் விசாரிக்கும்போது அப்படின்னு. அவங்க கூட தான் இணக்கமா வச்சுக்கணும். இல்ல கீழானவங்க கூட கீழானவங்கன்னா சமயத்து அந்த அந்த சமய ஈஸ்வரனுடைய அடியார்களுடைய வட்டத்துக்கு வராதவங்க கூட எல்லாமே அவங்க கீழான செயல்கள் செய்வாங்க. அவங்க கூட தொடர்பு வச்சீங்கன்னா என்ன புத்தி வரும்னா, நமக்கும் அந்த புத்தி தான் வரும். அதனால யாரு கூட சேர்றோமோ, ஆன்மா வந்து நம்ம மனசு யாரு கூட சேருதோ அவங்க புத்தி தான் நம்மளுக்கு வரும். அதனால கூடுமான வரலும் சமய தீட்சை வாங்குனவங்க, சிவபெருமானுக்கு ஆட்பட்டவங்க, அடியார்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்களா? கொண்டீங்களா? என்ன பண்ணீங்க? அனுஷ்டானம் பண்ணீங்களா? இல்லையா? பூசனை செய்தீர்களா? இல்லையா? அப்படின்னு விசாரிச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குசலம் விசாரிக்கும்போது தான் நமக்கு வந்து மேலான நிலைமை கிடைக்கும். கீழானவங்க கூட சேர்ந்தீங்கன்னா, கீழான புத்தி தான் கிடைக்கும். அதனால மேலானவர்களோடு சேர்ந்து, சிவனடியார்களோடு சேர்ந்து நல்ல புத்திய இது வச்சு அடியார் நடுவுல இருக்கிற அருளை வந்து சாமி நம்மளுக்கு குடுப்பார்ன்னு நம்பி, இந்த நிகழ்ச்சிய இனிதே நிறைவு செய்வோம். வேற யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசுங்க. ஆமா. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஆமா. ஏன் இத நான் சொல்றேன்னா, புத்தி கீழ வரணும். என்னதான் ரொம்ப பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா புத்தி வந்து கீழ இருக்கும். ஆமா. ஏன்னா அவங்களுக்கு சமய தீட்சை வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பூசனைன்னா என்னன்னு தெரியாது. அன்புனா என்னன்னு தெரியாது. இன்னும் ஆழமா வந்திருக்க மாட்டாங்க. அந்த கருணையே இருக்காது. அந்த கருணையும் இல்லாதவங்க கூட நம்ம என்ன பண்ண முடியாது? சேரவே முடியாது. ரொம்ப மல்லடிக்க வேண்டியதா இருக்கும். ஆமா. பேருக்கு தான் எல்லா முத்திரையும் இருக்கும். அப்படியே வந்து ருத்ராட்சம் இருக்கும், பெருசா திருநீர் இருக்கும். எல்லாமே இருக்கும். பார்த்துட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? என்னடா இது இவ்வளோலாம் இருக்குது. இவ்வளோ அன்பே இல்லைன்ற ஒரு சூழல் நமக்கு வரும். அதனால கூடுமானவரெல்லாம் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனவங்க, அந்த சஞ்சீதம்ன்ற பெரிய கருமத்த எரிக்கக்கூடிய அந்த சமய தீட்சைக்குள்ள என்டர் ஆனவங்க, அடியார் வட்டத்துல இருக்கவங்களுடைய தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு நல்ல ஒரு சூழல் ஏற்படும். வர்றவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வர்றவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான். இந்த வினை இருக்கவும் தான் உங்களுக்கு இந்த ஐயாவுடைய ஸ்ரீதேவியுடைய பெரிய வார்த்தை, இந்த மேலான இந்த பொக்கிஷமான வார்த்தைகள் உள்ள இருந்து நமக்கு எடுத்து இயம்புறாங்க. அவருடைய ஆசிரியருக்கும், அவருக்கு குருவா இருக்கக்கூடிய ஸ்ரீதேவ ஐயாவுக்கும் குருவா இருக்கக்கூடிய அந்த சண்முகம் ஐயாவுக்கும் நம்ம மனமார்ந்த மனமொழி மேகலாலை வணங்கி, நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு
சித்தாந்தம், சைவ சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழ் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பிலே உண்மை விளக்கத்தினுடைய 14வது பாகத்தை 15வது பாகத்தை நம்ம சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருப்பினும் ஐயாவுடன் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு நடந்த வகுப்பில் ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் கூட, வினை குறித்த உங்களுக்கு ஐயப்பாடு இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சிவபெருமானே சிவசிவா. நீங்க எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அந்த சமய தீட்சைன்னு சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ள வந்து அந்த அடியார் வட்டத்துக்குள்ள வந்து அத நீங்க முதல்ல கடைபிடிச்சா மட்டும் தான் உங்கள சேர்த்துப்பாங்க. ஆமா. இது ஏன் நான் சொல்றது திருப்பி திருப்பின்னா, கூடுமானவரையிலும் அவங்க கூட தொடர்பு வச்சுக்கங்க. அது சமய தீட்சை இல்லாதவங்க, அந்த சமயத்துக்கு ஆட்படாதவங்களோட தொடர்புகளை துண்டிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேசுங்க. நான் கூட எங்க வீட்ல எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க. ஏன்னா உறவு அப்படிதான் இருக்கு எங்களுக்கு. இருந்தாலும் அவங்க கூட அன்பா நம்ம இருக்கிறோம். ஏன்னா உலகியலுக்கு எல்லாரும் நம்ம இருக்கக்கூடாது. 84,00,000 யோனி பேதங்கள்ல அத்தனை உயிரையும் நம்ம இறைவனுடைய அம்சமா தான் பார்க்கணும். ஐயா சொன்னாங்க இல்லையா? ஏன் நம்ம ஐயா, சாமின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, தீட்சை வாங்காதவனையும் நம்ம ஐயா, சாமின்னு தான் கூப்பிட்டாகணும். ஏன்னா நடத்துறது அவன் தான் நடத்துறான். அந்த மாரி நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் இன்னொருத்தருக்கும் பிரத்தியாருக்கும் இருக்குதுன்னு நம்பி, எல்லாரையும் நம்ம சிவமா பார்க்குற ஒரு பெரிய ஆற்றல் வந்துருச்சுன்னா, அதுவே பெரிய சாதனை சைவத்துக்குள்ள. அந்த வகையில அடியார்கள் இந்த அந்த லைசென்ஸ் வாங்குனவங்க கூட பெரிய தொடர்பு வச்சுக்கிட்டு, உங்கள நீங்களே உயர்த்திக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அ மத்தவங்க கூட பழகக்கூடாதான்னு கேட்கக்கூடாது நீங்க. எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். குறிப்பா வந்து சமய தீட்சை வாங்குனவங்க கூட நீங்க கொஞ்சம் டீப்பா இருந்ததுன்னா, ரொம்ப உங்களுக்கு மேலான நிலைமை கிடைக்கின்றது தான் அடியனுடைய விருப்பம். அதுக்கப்புறம் சாமி உங்கள உயர்த்தி வச்சுருவாரு. அப்புறம் பேசாத மோன நிலைலாம் உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, நீங்க சித்தி பெற்று, அப்புறம் முக்தி பெற்று இறைவனுடைய திருவடிய அடையலான்றது தான் அடியனுடைய விண்ணப்பம். நன்றி. வணக்கம்.